ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வரப்போகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஹோலி லேண்ட் டிவி மூலமாக உலகமெங்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லா சபை மக்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அரபிக்கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாது. பசிபிக் கடல் வற்றினாலும் இயேசு கிறிஸ்துவின் பாசக்கடல் வற்றாது. வங்காள விரிகுடா கடலே வற்றி போனாலும் என் இயேசு கிறிஸ்துவின் வாக்கு தத்தம் மாறாது. அல்லேலூயா. அரபிக்கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாதம்மா. பசிபிக் கடல் வற்றினாலும் தேவன் பாசக்கடல் வற்றாதையா. அரபிக்கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாதம்மா. பசிபிக் கடல் வற்றினாலும் தேவன் பாசக்கடல் வற்றாதையா. இசமுள்ள நெஞ்சுக்குள்ளே தேவன் வருவா. உன் நெஞ்சம் அதை உற்று பார்த்தெறிந்திடுவார். நேசமுள்ள நெஞ்சுக்குள்ளே இயேசு இருப்பா. உன் நெஞ்சம் அதை உற்று பார்த்தெறிந்திடுவார். அரபிக்கடல் வற்றினாலும் தேவன் அன்பு கடல் வற்றாதம்மா. பசிபிக் கடல் வற்றினாலும் தேவன் வாசக்கடல் வற்றாதம்மா. அல்லேலூயா. எண்ணாகமம் புஸ்தகம் 20வது அதிகாரம். எண்ணாகமம் 20வது அதிகாரம் அதனுடைய 2, 3, 4 வசனங்களை வாசிக்கலாம். எண்ணாகமம் 20வது அதிகாரம் 2, 3, 4 வசனங்கள். ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசேயோட வாக்குவாதம் பண்ணி எங்கள் சகோதரர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்டபோது நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாய் இருந்திருக்கும். நாங்களும் எங்கள் மிருகங்களும் மிருக ஜீவன்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தரின் சபையை இந்த வனாந்தரத்திலே கொண்டு வந்தது என்ன? கர்த்தரின் சபையை வனாந்தரத்திலே கொண்டு வந்தது என்ன? இந்த செய்தியினுடைய தலைப்பு, உன் வாழ்க்கை வனாந்தரமா? உன் வாழ்க்கை வனாந்தரமா? உன் வாழ்க்கை வனாந்தரமா? என் தேவன் வனாந்தர வாழ்க்கையை மாற்றுவார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சபையை வனாந்தரத்தை கொண்டு வந்தது என்ன? சபை உல்லாசம் கொண்டாடுகிற சபை அல்ல, உலக பிரகாரமாக இருக்கிற சபை அல்ல. சபை கர்த்தருடைய சபை. கர்த்தருடைய சபை ஏசி ரூம்ல ஓசியா இருக்கிறது அல்ல. சபை கர்த்தருடைய சபை வனாந்தரத்தின் வழியாகத்தான் வர வேண்டும். தேவ சித்தம். அல்லேலூயா. கர்த்தருடைய சபை வனாந்தரம் வரணும். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 47வது வசனத்தை வாசித்து பாருங்க. ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அதனால தான் நம்ம ஊழியக்காரர்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கோம். சேர்த்து கொண்டே இருக்கிறார். சேர்த்தார் அல்ல, சேர்த்து கொண்டே இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்களை தேவன் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டே வருகிறார். கரங்களை அசைத்து, ஆதி திருச்சபை ரட்சிக்கப்பட்ட திருச்சபை. ஆதி திருச்சபை ரட்சிக்கப்பட்ட திருச்சபை. ஆதி திருச்சபையில் பாவம் இல்லை,
ஆதி திருச்சபையில் அநியாயம் இல்லை, ஆதி திருச்சபையில் அக்கிரமம் இல்லை, ஆதி திருச்சபையில் வேசித்தனம் இல்லை, ஆதி திருச்சபையில் விக்கிரக ஆராதனை இல்லை, ஆதி திருச்சபை உலக பிரகாரமான அல்ல, ஆதி திருச்சபை ரட்சிக்கப்பட்ட சபை, ஆதி திருச்சபை ரட்சிக்கப்பட்டது, ஊழியக்காரன் ரட்சிக்கப்பட்டான், மனம் திருமணவர்கள், பந்தி விசாரிப்புக்காரன் ரட்சிக்கப்பட்டிருந்தான், பாய் விரித்தவர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள், மைக் வைத்திருந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள், மியூசிக் டீம் ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள், தபேலா அடிச்சவன் ரட்சிக்கப்பட்டிருப்பார். ஆதி திருச்சபையின் அங்கங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதி திருச்சபை என் ஆண்டவராகிய தேவன், என்னை ரட்சித்த என் தேவன், என்னை அபிஷேகத்த தேவன், ஊழியத்தை ஆசீர்வதிக்கிற தேவன், சபையை ஆசீர்வதிக்கிற தேவன், சபையை நேசிக்கிற தேவன், சபையை நடத்துகிற தேவன், ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை ஆதி திருச்சபை. சபை தோன்ற எவ்வளவு தியாகம் அனுபவித்திருப்பார்கள். ஆதி திருச்சபை என் ஆண்டவர் ரத்தம் சிந்தி சம்பாதித்தது ஆதி திருச்சபை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பாரு. ஆதியாகமம் மன்னிக்கவும், அப்போஸ்தலர் 1:14. இங்கே இவர்கள் எல்லாரும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் சகோதரோடும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 1:15 வாசித்து பாருங்க. 120 பேர் மேல் மாடியில் ஏறுகிறார்கள், ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்க. அப்படி இருக்க 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியால் தங்களுக்கு கொடுத்த வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுவதை ஒருவனும் அறியாது இருக்கிறபடினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனோடு பேசுகிறான். அப்போஸ்தலர் 1:8 வாசித்து பாருங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். பலன் அது ஒரு ஸ்பெஷல் பலன், ஸ்பெஷல் பலன், ஸ்பெஷல் பலன். எவ்வளவு பலகீனம் இருந்தாலும் சரி, நம்ம ஆவியில இருந்து ஜெபிக்கும் போது நம்மை அறியாத வழி தேவன் நம்ம பயன்படுத்துவார். அது காலு போனா என்ன, கை போனா என்ன, முட்டு போனா என்ன, பலப்படுத்துகிற ஆவியானவர், பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வரும்போது கரங்களை தட்டு அபிஷேகத்தில் அந்நிய பாஷையில பேசுங்க. ரபரசகரமான தரபிக தரபிகந்தர் ஃபயர் அக்கினி ஊற்றும், ஊற்றும் ஆண்டவரே, ஊற்றும் ஆண்டவரே. சபைக்குள்ள பரிசுத்த அக்கினியை ஊற்றுவீராக. ஃபயர் 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 ஃபயர். ஜெபிங்க, இருக்கிறவங்க கேட்கிறவங்க ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. பரிசுத்த ஆவியை ஊற்றுகிறார். அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்புகிறார். சௌட மலஜ கரமர தீகந்தர பரிசகரதுரியா. ஆதி திருச்சபை அபிஷேகம் பெற்ற திருச்சபை. யோவான் 16:8 வாசித்து பாருங்கள். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டிச்சு உணர்த்துவார். ஆண்டவர் கண்டிச்சு உணர்த்துகிற சபை ஆதி திருச்சபை. கண்டிச்சு உணர்த்தணும், கண்டிச்சு உணர்த்தணும். மேப்பூச்சா பூசக்கூடாது, பூச்சி மேப்பூச்சு நோ. ஆதி திருச்சபை கண்டிச்சு உணர்த்துற சபை. ஆதி திருச்சபை ஊழியக்காரர்கள் கண்டித்து உணர்த்தினார்கள், கண்டித்து பேசினார்கள். ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை எழுப்பினார், தீர்க்கதரிசிகள் கண்டித்து பேசினார்கள். சபை பக்தி விருத்தி அடைய கண்டிப்பு தேவை, கண்டிப்பு தேவை, கண்டிப்பு தேவை. கண்டிப்பான ஊழியக்காரர்கள் தேவை, கண்டிப்பான விசுவாசிகள் தேவை. கண்டிப்பு இருந்தது ஆதி திருச்சபை. கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வந்துட்டார்னா உன்னை கண்டிச்சு உணர்த்துவார், உன்னை கண்டிச்சு உணர்த்துவார், உன்னை கண்டிச்சு உணர்த்துவார், உன்னை கண்டிச்சு உணர்த்துவார். எல்லாத்தையும் கர்த்தர் மன்னிப்பார். பரிசுத்த ஆவிக்கு விரோதமா ஒருவன் ஒருத்தி எழும்பினால் மன்னிக்கவே மாட்டார். காரணம் உன்னையும் என்னையும் பரிசுத்தப்படுத்துகிற பரிசுத்த ஆவியா. ஆதி திருச்சபை ரட்சிக்கப்பட்ட திருச்சபை, ஆதி திருச்சபை அபிஷேகம் பெற்ற திருச்சபை. எபேசியர் 4:12-13 ஆதி திருச்சபை ஊழியம் செய்த திருச்சபை. அப்போஸ்தலர் 2:46 4:32 ஒரு மனம் உள்ள திருச்சபை. ஒரு மனம். ஆதி திருச்சபையில் ஒரு மனம் இருந்தது. ஆதி திருச்சபை ஐக்கியமா இருந்தார்கள். ஆதி திருச்சபை விட்டு கொடுத்தார்கள்.
ஒருவரோடு ஒருவர் அன்பு செலுத்தினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆதி திருச்சபையினுடைய மக்கள் தெய்வ மகிமை உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்கள் ஆவியின்படியே நடந்தார்கள். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவளை சிந்தித்தான், மாம்சத்துக்குரியவன் மாம்சத்துக்குள்ளே சிந்திப்பார். ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவிக்குரிய சிந்தனை உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஆதி திருச்சபை, அபிஷேகம் பெற்ற திருச்சபை, ஊழியம் செய்த திருச்சபை, ஐக்கியம் உள்ள திருச்சபை, ஒரு மனம் உள்ள திருச்சபை. அல்லேலூயா. என் ஆண்டவர் அந்த ஆதி திருச்சபையை வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தார். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13வது வசனத்தில் ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாமை பார்த்து, உன் ஜனங்கள், ஆதியாகமம் 15:13, அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி சந்ததியார் தங்களுடைய அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை செவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள். உன் ஜனங்கள் 400 வருஷம் அலைஞ்சி திரிவார்கள் என்று ஆபிரகாமு கர்த்தர் சொன்னார். உபாகம் 1வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசித்து பாருங்கள். உபாகம் 1வது அதிகாரம் 31வது வசனம் சொல்கிறது. உபாகம் 1:31. ஒரு மனுஷன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போறது போல நீங்கள் இந்த இடத்திற்கு வரும் வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஏசாயா 46:4 வாசித்து பாருங்கள். உன் முதிர் வயது வரைக்கும் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். முதிர் வயது வரைக்கும் உன்னை தாங்குவார், உன்னை ஏந்துவார். உபாகமம் 32வது அதிகாரம் 10, 11, 12 வாசித்து பாருங்கள். உபாகமம் 32வது அதிகாரம் 10, 11, 12 வாசித்து பாருங்கள். பாழான நிலத்திலும் ஊளையிடலும் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை, அந்நிய எண்ணம் அவனோடு இருந்ததில்லை, அந்நிய பேச்சு அவனோடு இருந்ததில்லை, அந்நிய சிந்தனை அவனோடு இருந்ததில்லை. அந்நிய உடைகள் அவனோடு இருந்ததில்லை, அந்நிய தேவர்கள் அவனோடு இருந்ததில்லை, அந்நிய பேச்சு அவன் கூட இல்லை, அந்நிய நடத்தி அவன் கூட இல்லை. கர்த்தரே வழி நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே உருவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். கரங்களை தட்டி பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். அல்லேலூயா. இந்த வனாந்தரம் எப்படிப்பட்ட வனாந்தரத்தின் வழியாக ஒரு மனுஷன் 430 வருஷம் ஆண்டவர் வனாந்தரத்தின் வழியாக வழி நடத்தினார். எவ்வளவு அன்பு தெரியுமா? வனாந்தரத்தின் வழியாக செருப்பு வர அத்து போகல. இன்னைக்கு போட்ட சட்டையை நாளை போடவே முடியாது, போட முடியாது. இன்னைக்கு போட்ட ஷர்ட் நாளைக்கு போட முடியாது. நாங்கள் வெளிநாட்டில் எல்லாம் ஒரே ஃபேண்ட் வச்சு சமாளிச்சிருவோம். ஒரு ஃபுல்லாக ஒரு 15 நாளത്തെ கன்வென்ஷன் ஒரு ஃபேண்ட் தான். காரணம் அங்கே அழுக்காகாது. ஒரு அல்ல சொல்லுங்க. ஊட்டிக்கு போயிட்டு நான் கன்வென்ஷனில் பேசியிருக்கேன். 5 நாளும் துணி துவைச்சதே இல்லை. ஒரு அல்ல சொல்லுங்க. துவைச்சாலும் காயாது. என் ஆண்டவர் எவ்வளவு பாரு, நான் நினைச்சு பார்ப்பேன். 430 வருஷம் செருப்பு வர அத்து போகல. நேத்து வாங்கின செருப்பு இன்னைக்கு அத்து போகுது. செருப்பை வாங்கி போட்டுட்டு மணிமேடு ஜங்ஷன்ல வாரான் என் ஃப்ரெண்டு. ஏன் இழுத்துட்டு வாரான்னு, அன்னை செருப்பு அத்துட்டுன்னு. இப்ப தர வாங்கிட்டு வந்தா, ஆமாண்ணே அத்துட்டு. இப்ப வாங்கினது அத்துட்டு. எவன் எப்ப எவனுக்கு அத்து போகுதுன்னு தெரியாது. நீ இழுக்க வேண்டிய நிலைமை வரும். அத்தை இழுக்க தானே செய்யணும். நாட் ஒன்லி த பாஸ்டர், நாட் ஒன்லி த பாஸ்டர் ES மணி. நான் மட்டும் இல்லை, உங்க செருப்பு பார்த்தாலும் நீங்க இழுக்க தான் செய்யணும்.
செருப்பு வராதபடி ஒரு ஜனங்களை தேவன் நடத்த எவ்வளவு கிருபை உள்ளவர், எவ்வளவு கண்காணிப்பு, எவ்வளவு கரிசனை உள்ளவரை நீங்கள் நான் ஆராதிக்கிறோம் தெரியுமா? எப்படி எப்படி எப்படிப்பட்டவரை நம்ம ஆராதிக்கிறோம் தெரியுமா? இந்த வனாந்தரம் ஏன், வாட்ஸ் தி ரீசன், ஏன் ஆண்டவர் வனாந்தரத்தை கொண்டு வந்தார்? மோசேகிட்ட ஆண்டவர் சொன்னார், பார்வோன்ட்ட சொல்லு, என் ஜனத்தை போக விடு என்று சொல்லு அப்படின்னாரு. இவன் சொன்னா, நீ போக விடணுமா? அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு. போக விட மாட்டேன்னா, விடுறியா விடலையான்னா? நிறைய சோதனைகள் வேதனைகள் எல்லாருக்குமே. அவ்வளோ பேரும் பைபிள் காலேஜில் படித்தவங்க, அவ்வளோ பேருக்கும் தெரியும். நம்ம தலைகீழ பிரசங்கம் பண்ணுவோம், ஆனால் சில சமயங்களில் நம்ம தலைகளாக மாறிடுவோம். பிரசங்கம் ஓகே தான், எல்லாம் பிடி ஓடி எம்டி டிகிரி 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 எல்லா டிகிரியும் போயிடும். கர்த்தர் நம்மை பார்க்கிறார், அவர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கணும். அல்லேலூயா, அவர்கிட்ட சர்டிஃபிகேட். நாங்கள் நிறைய சர்டிஃபிகேட் நாங்கள் வாங்கி வச்சிருக்கேன். உள்நாட்டிலையும் வாங்கி வச்சிருக்கேன், வெளிநாட்டிலையும் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கேன். ஏன்னா அது வெளியே போகும்போதெல்லாம் ரொம்ப தேவைப்படும் இல்லையா? சோதனை வாங்கி வச்சிருக்கேன். வாங்கி செஞ்சதுக்கு நல்ல தியானில் நினைச்சு என்ன செய்யணும்? என்னடா படிக்காத ஒருத்தன் ஆரம்பிச்ச ஊழியங்கள் ஒண்ணுக்கு உதவாதவும், தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. சொல்லுங்க சொல்லுங்க, சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என் மேலப்பா, எத்தனை பாசம் என் மேல், எத்தனை 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 அன்பு என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல். ஈடு என்ன தருவேன், என்னத்தை கொடுத்துருவோம்? நல்லா தப்பி தவறி கொடுத்தால் கையை போட்டு பிதுக்கி எடுத்து 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 ஒரு 10 ரூபாயை கொடுத்துருவோம். அதுல நிறைய பேருக்கு பாக்கெட் ஓட்ட. காரணம் குத்தி 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 தேடி பார்த்து எடுக்கிறதுனால இந்த விரல் குத்தி குத்தி பாக்கெட் அத்தனையும் ஓட்ட. அதான் ஆண்டவர் சொன்னாரு, டேய் நீங்க பொத்தலான பையில போட்டிருக்கிறீங்க. ஒரு அல்ல சொல்லுங்களா? நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கிறதுக்கு தான் கணக்கு பார்ப்போம். ஆமா, வேற எங்க கொடுக்க, ஹாஸ்பிட்டலுக்கோ கவுண்டர்லயோ எந்த ஹாஸ்பிட்டல்லையோ எங்கேயோ கொடுக்கிறதுக்கு கணக்கு பார்க்க மாட்டோம். அவன் கணக்கா வாங்கிடுவான். நீயும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் கணக்கு பார்க்கிற கர்த்தர், கணக்கு வைக்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஏன் வனாந்தரத்துக்கு வர வேண்டும் என்றால், இந்த வனாந்தரத்துடைய சூழ்நிலைகள் அழைத்து கொண்டு வந்த தேவன். நான் நினைச்சு பார்ப்பேன், இவ்வளவு மிராக்கிள். நாங்கெல்லாம் அந்த வழியில வந்தவங்க இல்லையா? இயேசுவை தெரியாத ஜனம் இல்லையா? இயேசுவை அறியாத ஜனம் இல்லையா? இயேசுவை நாங்க தெய்வம்னு ஒத்துக்காத ஏற்றுக்கொள்ளாத ஜனம் இல்லையா நாங்க ஒரு காலத்துல? அதனால எனக்கு இதெல்லாம் ஒரு வித்தியாசமா இருந்துச்சு. எப்படி ஆண்டவர் நடத்துறாரு? இத்தனை லட்சம் 30 லட்சம் ஜனங்களை வழிநடத்தி வரணும்னா 3 பேரை வச்சுட்டு நீ சிங்கடிக்கு. ஒவ்வொரு ஊழியக்காரனும் 3 பேரை வச்சுட்டு சிங்கடிக்க. 3 பேருக்கும் 3 புத்தி. ஒருத்தன் அங்க போனா ஒருத்தன் இங்க போறான். இதே வான்னா ஒருத்தன் போறான். கழுதை என்ன செய்யும்? வாணி கூப்பிட்டா ஒருத்தன். நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், தப்பி தவறி நீங்க எல்லாம் ஊழியக்காரனா வந்துடாதுங்கடா. நீங்க தப்பி தவறி வந்துடாதுன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா எங்களோட 13 பையன்மார் கூட இருந்தான். இப்ப இருக்கிறவன் அல்ல, 13 பசங்க கூட இருந்தான். அதுல 12 பேரும் பாஸ்டரா இருக்கான். கரங்களை தட்டி கத்துற சொல்றவங்க. நான் ஏன் சொல்றேன்னா, அவங்க வாங்காத ஏச்சு இல்லை பேச்சு இல்லை. சொல்றோம் அல்லேலூயா. வாங்காத ஏச்சு இல்லை பேச்சு இல்லை. காரணம் அவங்களை அவ்வளவு கடுமையா கொடுமையா நடத்தி, கண்டிப்பா நடத்தி இன்னைக்கு அவங்க மந்தைகளை மேய்க்கக்கூடிய, என்னை விட நல்ல ஊழியம் செய்யக்கூடிய பிள்ளைகளாய் கர்த்தர் இன்னைக்கு அம்மலாம் ரசிக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஒரு அல்ல சொல்லுவோமா? ஆண்டோர் வனாந்தரத்து கொண்டு வர்றீங்க. அங்கிருந்து எகிப்தில இருந்து ஒரு சுண்டு வரல ஆண்டோர் காட்டினா ஸ்வைன் அப்படின்னா கானானுக்கு வந்திருக்கலாமே. ஆண்டவர் நான் நினைச்சு பார்ப்பேன், அப்பா என்ன எரிகோ கோட்டையை உடைக்கிறதுக்கு
உம்ம பிள்ளைகளை சுண்டு வரல நீட்ட சொல்லல தெரியுமா? காரணம் நமக்கு சுண்டு வரல வலிக்குமா. நீ வா திறந்த போத சோத்தரிப்பே சோத்தரிப்பே இயேசுதேவனை, சோத்தரிப்பே சோத்தரிப்பே இயேசுதேவனை, என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் என் ஜீவனுள்ள உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை, உதடுகளின் பலியாகிய சோத்திர பலியை ஐயா இயேசுவின் நாமத்தினால் செலுத்துகிறேன், இயேசுவின் நாமத்தினால் செலுத்துகிறேன். ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், ஐயா தினமும் என்னை போஷிப்பதால் சோத்தரிப்பேன் நான், தினமும் என்னை போஷிப்பதால் சோதரிப்பேன் நான். ஒரு விரல காட்டியிருந்தார்னா எல்லாரும் கானானுக்கு வந்து விழுந்திருப்பாங்க தெரியுமா? 430 வருஷம், 400 தான் சொன்னாரு, செய்த அநியாயத்தினால கூட 30 வருஷம். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? சொல்லியும் ஒழுங்கா இருந்தா நல்லா இருப்பானி, ஒழுங்கு தவறிட்டா உன் ஜோலியை முடிச்சிருவார். சொன்னதுதான் செய்வார் அவர். ஆமா, உங்களை மழுப்ப எங்களுக்கு தெரியாது, உங்களை மேற்பூச்சா பூச எங்களுக்கு தெரியாது. ஆதி திருச்சபை கண்டிப்பான திருச்சபை. கொஞ்சம் கண்டிக்கும் போது கொஞ்சம் வருத்தம் தான் வரும். SMRV ஸ்கூல்ல கணக்கு வாத்தியார் நாகர்கோயில்ல வடசேரியில டேனியல், நான் படிச்சுட்டு போக மாட்டேன். படிச்சியா? இல்ல. கைய வைக்கணும். பெரம்போச்சு அவருக்கு ஆசை தீர அடிப்பார். இந்த மாட்டை அடிச்சு என்ன பிரச்சனை கை வலிக்குப்பார். அப்படிப்பட்ட கணக்கில் 0 எடுத்த மாடுதான் உங்க முன்னால இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கு. ஒன்றுக்கும் உதவாதது. அப்ப என்ன வழி நடத்துறா தெரியுமா? என்ன வழி நடத்தின அவருக்கு சித்தம் உண்டு. அவர் எப்படி யாருக்கு என்ன செய்யணும் ஆண்டவருக்கு தெரியும். நீ இந்த வனாந்தரத்தின் வழியாகத்தான் வரணும், இப்படிப்பட்ட வனாந்தரத்தின் வழியாகத்தான் நீங்க வரணும். நீங்க 430 வருஷம் அலைஞ்சு 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 அண்ணநாடு உள்ளதை சாப்பிட்டு 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 சாப்பிட்டு, அதுவும் வெயில் ஏறிட்டன்னா போட்டிருக்கு தேனிட்ட பணியாரம் போல உள்ள மண்ணா உருகிறோம். வெயில் வாரத்துக்கு முன்னுக்கு பிறக்கணும். இவ்வளவு நேர்த்தியான தெய்வம் வழி நடத்தினார். எப்படிப்பட்ட வனாந்தரத்தின் வழியாக வழி நடத்தி வந்தார். இன்னைக்கு நீங்க வனாந்தரத்தின் வாழ்க்கை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கை பாலைவனமாய் போயிடுச்சு, என் வாழ்க்கை வனாந்தரமா போச்சு. நான் இப்படி எல்லாம் வாழணும்னு கற்பனை பண்ணேன், அத்தனையும் நஷ்டமா போச்சு. என் பிள்ளைங்களை இப்படியெல்லாம் நான் படிக்க வைக்கணும்னு நினைச்சேன், நஷ்டமா போச்சு, நடக்கல. நீங்களும் நானும் நினைப்பது நடக்காது. கர்த்தர் எதை செய்ய நினைத்தாரோ அது தடைபடாது. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. என் ஆண்டவர் செய்ய நினைத்தது தடைபடாது. பாருங்க எப்படிப்பட்ட வனாந்தரம். முதலாவது ஒரு வனாந்தரத்தை உங்களுக்கு வைக்கிறேன். யாத்ராகம புத்தகம் 14வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், அப்பொழுது யாத்திராகம புத்தகம் 14:3, அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள், வனாந்தரம் அவர்களை அழைத்து போட்டது என்று சொல்லுவான். அடைக்கப்பட்ட வனாந்தரம். நம்முடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சந்திக்கிற ஒரு வனாந்தரம் அடைச்சு போச்சு. என்னாகமம் 20:18 ஆண்டவர் கானானுக்கு வழிநடத்தி மோசே மூலமாய் கொண்டு வரும்போது, என்னாகமம் 20:18 வாசிப்போமேயானால், என்னாகமம் 20:18, அதற்கு ஏதோ நீ என் தேசத்தின் வழியாய் கடந்து போக கூடாது, போனால் நான் உன்னை பட்டயத்தோட உன்னை எதிர்க்க புறப்படுவேன் என்று அவனுக்கு சொல்ல சொன்னான். சொல்லு, என் தேசத்தின் வழியாக வரக்கூடாது, என் தேசத்துடைய சட்டத்தை அடைச்சிருக்கேன். நாங்க அந்த ஒத்தையடி பாதை வழியாக நாங்க போலாமா? உம்முடைய விளைச்சலை, அந்த கதிரை நாங்க பொறுக்க மாட்டோம், அந்த கிழங்கை நாங்க எடுக்க மாட்டோம், உம்ம தானியத்தை நாங்கள் சேதமாக்க மாட்டோம், அந்த பாதை வழியாக நாங்க போகிறோம்னு சொல்லி பார்த்தாங்க. போகக்கூடாது.
காரணம், கர்த்தர் பார்வோனுக்கு இருதயத்தை கடினப்படுத்தினார். கடினப்படுத்துறது யாரு? கர்த்தர் தான். பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துற கர்த்தர். அவனை கடினப்படுத்தினாதான் கொல்ல முடியும். கடினப்படுத்தினான். இருதயம் கடினம் செய்ய முடிச்சு. இருதயம் கடினம் வரக்கூடாது. கல்லான இருதயம் வரக்கூடாது. இருகலான இருதயம் வரக்கூடாது. சதையான இருதயத்தை எனக்கு தாரும். இருதயம் கல்லாகி போச்சு. பார்வோனுக்கு இருதயம் கல்லு. பார்வோன் மனம் திரும்பவே இல்லை. அவன் அடைச்சிட்டான். ஏதோம் இருதயம் கல்லு. என் வழியா வரக்கூடாது, தேசத்து வழியா வரக்கூடாது, என் நாட்டின் வழியா வரக்கூடாது, நான் ஆயுதத்தோடு வருவேன், யுத்தம் செய்ய வருவேன், நான் உனக்கு எதிர்கொண்டு வருவேன், எதற்கு வருவேன் என்று சொல்லு என்று சொன்னான். அடைச்சி போச்சு. ஜனங்கள் மோசையை பார்த்து அழுதிருப்பார்கள், மோசை ஆண்டவர் பார்த்து அழுதிருப்பார்கள். இந்த ஊழியக்காரர்களுக்கு கடைசி வேற அழுகையா? அடைக்கப்பட்டு எல்லாம் அடைச்சு சாமானத்தெல்லாம் பறக்க வெளியே தூக்கி போட்டுட்டு கதவை அடைச்சிட்டான். அடுத்த இடத்துல ஒரு சமட்டு ஆண்டவர் அந்த கதவை திறந்துட்டார். எப்படி பாருங்க, ஒரு கதவை அடைச்சால் கர்த்தர் உனக்காக கதவை திறப்பார். இங்க அடைச்சு போச்சே, ஏதோ ஒரு அடைச்சிட்டான். அழுதாங்க, கதர்னாங்க, கண்ணீர் வடிச்சாங்க. ஐயோ! யோசுவாவின் புத்தகத்தில் 6வது அதிகாரம் 1 வசனத்தை நீங்க வாசிப்பார். யோசுவா 6வது அதிகாரம் யோசுவா 6:1 சொல்கிறது, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. உள்ள போ. தேங்க்யூ. உள்ளே போனவன் வெளியே வரல, வெளியே போனவன் உள்ளே போக முடியாது, அடைச்சு போச்சு. எரிகோவின் வாசல் அடைக்கப்பட்டது. இஸ்ரவேல் புத்திரருக்கு எரிகோவின் வாசல் அடைக்கப்பட்டது. கானானுக்கு போயிடலாம் சொல்லி காவல் கிணறு வந்தார்கள். காவல் கிணறு வந்து பார்த்தா ரயில்வே கேட் அடைச்சிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சாடி முறிச்சு ஓடி போயிடணும். அதான் எங்க பழக்கம். இது 39 வருஷ ஊழியம். முந்தி போறதுதான் எங்க பழக்கம். ஆனா அடைச்சிட்டே நான் உடைக்க முடியுமா? முடியாது. இது என்ன ஆண்டவரே அடைச்சிருக்க நீ நினைக்கலாம். 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இவ்வளவு நேரமா என்ன? அன்னாளை சிநேகித்தபடியால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். புருஷ அன்புதான், புருஷ அன்பு, மாமியார் அன்பு, மைனியார் அன்புதான். ஆனா கர்த்தரோ கர்ப்பத்தை அடைச்சிட்டாரு. ஆண்டவர் அன்னாளின் கர்ப்பத்தை அடைக்க ஒரு காரணம் உண்டு. சும்மா ஒண்ணு அவருக்கு வேலை அடைச்சுக்கிட்டு இருக்குது வேலை இல்ல. அவருக்கு வேலை கர்ப்பத்தை அடைக்கவா? அல்லேலூயா. பரிசுத்தவானுங்க மனைவி சொல்ற, கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைச்சிட்டாரு. யாரு? சாராய் சொல்றா. ஆண்டவர் சொன்னார் ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் 1 வசனத்தில் ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமே 15 இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும். நிறைய பேர் இன்னைக்கு உயிரோடு ஆண்டவர் காத்துட்டு வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த வார்த்தை தான், நீ பயப்படாதே. இந்த போதகர் பயப்படாத என்ன வார்த்தையை வச்சு நல்ல மணிக்கூர் கணக்கில் பேசுவார். 2 மணிக்கூர் பேசுவார். பயப்படாதே நல்லா பிடிக்கும், பயப்படாதே. ஆனா அவர் பயப்படுவார்.
ஏன் அப்படி சொல்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஊழியக்காரங்களுக்கு தானே தெரியும். பயப்படாதே ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும். நான் உனக்கு கேடகண்டா. கேடகண்டா என்ன தெரியுமா? நான் மார்போட கட்டியிருக்கேன், எவன் குத்தினாலும் என்கிட்ட தான் படும். கேடகண்டா, கேடகண்டா. நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபரிய பலனுமாய் இருக்கிறேன். மகாபரிய பலனுமாய் இருக்கிறேன். அதற்கு ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே, ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? கொழுக்கட்டை தருவார். கேட்கிறது ஆபிரகாம் கேட்கிறாரு, எனக்கு என்ன தருவீர்? நீங்க கேட்டா பரவாயில்ல, நான் கேட்டா பரவாயில்ல. விசுவாசிகளுக்கு தவப்ப கேட்கிறாரு, எனக்கு என்ன தருவீர்? நாங்க கல்வராயன் மலைக்கு அடிக்கடி போவோம், பாஸ்டும் போவோம், நானும் போயிருக்கேன். அங்க ஐசை நாங்க போவோம். அங்க போன உடனே ஏசு என்ன கொண்டு வந்தாருன்னு கேட்பாங்க. நான் வருஷத்துல 2 தடவை குஜராத் போவேன். குஜராத் வருஷந்தோறும் ஆண்டவர் கிருபையினால 2 தடவை போவேன். போகும்போது அங்கே சில கிராமங்களுக்கு, போகாத கிராமங்களுக்கு நான் போவேன். போகும்போது கேட்பாங்க, ஏசு என்ன, எனக்கு அவங்க பாஷை தெரியாது, என்ன இதுவரை படிக்கல, என்ன தருவாருன்னு கேட்பாங்க. டிரான்ஸ்லேட் சொல்லுவார், என்ன கொண்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. நான் கொஞ்சம் பிஸ்கட் கொண்டு வந்தேன்னு சொல்லுவேன். என்ன தருவீர் என்று கேட்டான். ஆண்டவர் மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன், நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன், நான் உனக்கு கல்லா இருக்கேன், நான் உனக்கு பாறையா இருக்கேன், நான் உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். 16:1 ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்து ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். 2வது வசனம், சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். புத்திக்கு தான் அடைச்சிருக்காரு. நீங்க அப்படி நினைப்பீங்க, இல்லைங்க. நம்ம நினைக்கிறோம் அவளுக்கு புத்திக்கு தான் குழந்தை இல்லைன்னு. அப்படி யாராவது இதுவரை யாரையாவது சொன்னீங்கன்னா அப்படி சொல்லாதுங்க. சொன்னா கர்த்தர் நான் பிள்ளை பெறாதபடி என் கர்ப்பத்தை அடைச்சிருக்காரு, அதனால என் அடிமை பொண்ணு இருக்காளே ஆகார், ரொம்ப எகிப்து தேசம், நல்ல அழகா இருப்பா, கட்டிக்கிட்டார். கிழவன் ஒரு வார்த்தை மறந்து சொல்லாம கட்டிட்டான். 15:1 நான் தான் உனக்கு கேடகண்டா, சொந்தமில்ல பந்தமில்ல, வந்த வழி நிலையும் இல்ல, சோகந்தானே பகிர்ந்து கொள்ள தாகம் தீர்க்க யாரும் இல்லை. மாயைதான் உலகம், மாயைதான் மாற்றம், உலகம் மாயைதான். உலகினில் அமைதி தேடி உறங்காமல் பலரும் உண்டு, உள்ளத்தில் நிம்மதி நாடி நேற்று வரை அலைந்தருண்டு. நம்பாதே உலகை, நம்பாதே, நம்பினே மோசம் போகாதே. உலகை நம்பாதே, நம்பினே மோசம் போகாதே. சொந்தமில்ல பந்தமில்ல, வந்த வழி நிலையும் இல்ல, சோகத்தனை பகிர்ந்து கொள்ள தாகம் தீர்க்க யாரும் இல்லை. உலகம் ஆதியாகமம் 18:22 எந்த காரியத்திற்காக, ஒரு லோத்துவுக்காக திறப்பின் வாசல் நின்று ஜெபித்த ஆபிரகாம், நான் என்ன செய்யணும் என்று சொல்லி கேட்டு 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 செய்த ஆபிரகாம், கிளவி இன்னொருத்திய கெட்டுன்னு கெட்டிட்டானே சண்டாளன். ஒரு வார்த்தை ஆண்டவர், இந்த கிளவியை நான் கட்டட்டா இல்ல இந்த குமரியை நான் கட்டட்டான்னு கேட்டானா? நான் உனக்கு பலன், அது நோ யூஸ். ஆண்டவர் சொன்னதை மறந்துட்டான். இன்னைக்கு விசுவாசிகள் மறக்கிறாங்கன்னு நம்ம தப்பா சொல்லக்கூடாது. விசுவாசிகளுக்கு கொப்பனே மறந்துட்டானே. அதனால தான் அவளுக்கு பிள்ளை இல்லை. சாராய்க்கு பிள்ளை இல்லை, அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. நம்ம நினைக்கலாம் அடைச்சு போட்டாருன்னு இல்ல. உலகத்துல பெரிய தீர்க்கதரிசியாய் கொடுப்பதற்காகத்தான் கர்த்தர் அன்னாளின் கர்ப்பத்தை அடைச்சாரு. ஈசாக்கு என்ற உலக பிரசித்தி பெற்ற ஒரு நல்ல சந்ததியை உருவாக்கத்தான் தேவன் சாராயின் கர்ப்பத்தை அடைச்சாரு. பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்துட்டான். எகிப்து தேசத்திற்கு அதிபதியாய் யோசேப்பை உயர்த்தத்தான் இவன் மறந்தான். அல்லேலூயா. 400 பேரு கூட ஏசா வாரான்.
யாக்கோபை கொன்னு போடுவேன். எங்க அப்பாவுக்கு இளவு நாள் வரும்போது அவன் வருவான், நான் அவனை சொல்லுங்களா. கொஞ்சம் பைபிள் காலேஜ் பிள்ளைகள் அப்படி இந்த வசனம் தெரிக்கணும், சும்மா கொழுக்கட்டை போல வசனம் தெரிக்கணும். எங்களுக்கு வசனமே தெரியுமா? இங்க வேலையே இதா அல்ல சொல்லுங்க. ஏன் ஆண்டவர் யோசேப்புக்கு ஏன் இந்த தண்டனை ஏன் விளங்க மாட்டுறாங்க? ஏன் 13 வருஷம் ஜெயில உட்கார்ந்திருந்தான்? ஏன் அவனுக்கு அவன் தீர்க்க தரிசனம் சொல்லி காப்பாற்றப்பட்ட பார்வ அந்த பானபாத்திரக்காரன் மறக்க காரணம் என்ன? கர்த்தர் மறக்க வச்சாரு. இவன் சொல்லி இவன் உயர்த்தப்பட்டான் என்று சொல்லாதபடிக்கு கர்த்தரே அவனை உயர்த்தினார். ஆபிரகாம் ஒரு இடத்துல ஏமாந்துட்டான், போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டான். போகக்கூடாத இடத்துக்கு நீ போனா நீ ஏமாறுவா. போகக்கூடாத இடத்துக்கு ஆபிரகாம் போனதுனால அவருக்கு மனைவியை ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான். பி கேர்ஃபுல். தன்னை பாதுகாக்க செல்ஃபிஷ், சுயம், தன்னை பாதுகாக்க மனைவியை சகோதரின்னு சொன்னான். சகோதரி தானே, அவனுக்கு மனைவி இல்லையா? இல்ல, தூக்கலன்னா தூக்கிட்டான். கொண்டு போயிட்டானே. ஒரு அல்ல சொல்லுங்க. நான் சொல்லிட்டே போவேன், நமக்கு பாயிண்ட் ரொம்ப நிறைய வேகமா போகணும். எப்படி அடைச்சு போச்சு எரிகோ, இஸ்ரவேல் புத்திரருக்கு அடைச்சிட்டு தப்பவே முடியாது. நிறைய நீங்க நினைப்பீங்க இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் நான் தப்பவே முடியாது, அப்படி எனக்கு அடைச்சிட்டு பாஸ்டர். கர்த்தர் சொல்றாரு, என் அருமை மகனே மகளே, இன்னைக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு திறக்க போகிறார். ஆசீர்வாதத்தின் வாசல் திறக்கும். கடன் பாரங்கள் அடைப்பதற்கு புதிய வாசல் திறக்கும். உன் லோன் அடைக்க ஒரு வாசல் திறக்கும். உன் பிள்ளைகள் படிப்புக்கு ஒரு வாசல் திறக்கும். உன் சரீரத்தில் வியாதிகள் குணமாக ஒரு வாசல் திறக்கும். வீடு வாங்க வாசல் திறக்கும். வாகனம் வாங்க வாசல் திறக்கும். கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நேரனை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்கதாப்பா என் நம்பிக்கை. சொல்லுங்க, உண்மையன்றி வேறு துணை இல்லை. இஸ்ரவேல் புத்திரருக்கு எரிகோவின் வாசல் அடைக்கப்பட்டது. தப்ப முடியாது, போக முடியாது. கானான் ஆசை தீர்ந்தது. அழுதார்கள், கதறினார்கள். யோசுவாவை பார்த்து என்னையா என்று சொன்னார்கள். யோசுவா ஆண்டவரை பார்த்து என்னையா என்று சொல்லி இருப்பார், அவ்வளவுதானே. இங்க என்னையான்னு சொன்னா நாங்க அவரை பார்த்து என்னையா, அவ்வளவுதான் எங்களால சொல்ல முடியும். ஊழியக்காரனை அழ வைக்காதே, ஊழியக்காரனை அழ வைக்க. யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்ன, நீ அண்ட முகங்கு புற பழுத்து கிடக்கா, ஆயில தோற்றதுக்கு நீயா காரணம் இல்ல, நீயா முகம் குப்புற படுத்து கிடக்கா, எழுந்துரு. தட்டி கொடுத்து ஊழியக்காரனுக்கு பலப்படுத்துற கர்த்தர் நீங்களும் தான் ஆராதிக்கிற கர்த்தர். நாங்க ஊழியத்தில் நம்ம நிக்கணும்னா பயப்படாத, பயப்படாத, இதெல்லாம் வரும். தட்டி கொடுத்தார், அடைச்சு போச்சு, அவ்வளவுதான். லாஸ்ட் த எண்ட் முடிஞ்சு. அடைச்ச உடனே ஆண்டவரை பார்த்து யோசுவா அழுதிருப்பார், கதறி இருப்பார், கண்ணீர் வெடிச்சிருப்பார். எரிகோ கோட்டை உடைப்பதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? எபிரேயர் 11:30 சொல்லுது, விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தில் வாசல் அடைக்கப்பட்டு 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் வாசல் 7 நாள் சுத்தின உடனே உடைஞ்சு போச்சு. விசுவாசித்தார்கள். ஃபர்ஸ்ட் யோசுவா 6:2 வாசித்து பாருங்க.
கர்த்தர் யோசுவாவை நோக்கி இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் கையில் ஒப்பு கொடுத்து நான் கையில ஒப்பு கொடுப்பேன். வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொண்டார்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விசுவாசித்தார்கள். இரண்டாவது வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொண்டார்கள். மூன்றாவது யோசுவா 6:10 யோசுவா சொல்றான், யோசுவா ஜனங்களை நோக்கி நான் சொல்லக்கூடிய நாள் வரைக்கும் நீங்கள் ஆர்ப்பரிக்க கூடாது, உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமலும் இருங்கள். படபடக்காதுங்க, என்ன படபடக்காது. 4 சேலை கிடைச்சோன்ன படபடக்காது, நல்ல மருமக கிடைச்சோன்ன படபடக்காது, நல்ல மருமகன் கிடைச்சோன்ன படபடக்காது. கொஞ்சம் அமைதலா இருங்க, படபடக்காத. இஸ்ரவேல் ஜனங்கள் படபடத்தார்கள். கொஞ்சம் கிடைச்சா போதும், சிலவன் மயக்க கிளை வைக்க வேண்டாம். பத்தலா ஒருத்தி பாட விட்டு பாருங்க, 9 அடி பாடுவா. சாராள் நவரோஜி பாட்டுல 9 அடி பாடுவா. காரணம் 5 நிமிஷம் இருக்கும் காணிக்க பாட்டு. ஞானமாய் நடக்கணும். போதகர்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம கொடுத்த டைமை பயன்படுத்திட்டு ஞானமா நடக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் படபடத்தார்கள். அதனால யோசுவா சொன்னா படபடக்காத, நான் சொல்லக்கூடிய நேரம் வர நீங்க ஆர்ப்பரிக்க கூடாது, எவனும் சரவடி கொளுத்தப்படாது சொல்லுதாரு. சிலவனுக்கு திடீர்னு அபிஷேகம் வந்தா கொட்டை போட்டு அடிச்சு உடைச்சு பொத்துருவான். தரிசனம் எங்க போயிரும். ஆனா ஊழியக்காரனுக்கு கொட்டு போச்சே. என்னை வாலாக்காமல் இயேசு தலையாக்குவா என்னை. அதான் அவருக்கு நோக்கமே. நீ வாழ ஆயிடக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ கோட்டை உடைப்பதற்கு கர்த்தரை விசுவாசித்தார்கள். இரண்டாவது வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொண்டார்கள். எனக்கு அப்பா ஒரு வாக்கு தத்தத்தை தந்திருக்காரு, நீ அதை உண்மையா நம்பினா அதை அப்படியே அவர் அது ஆமென்றும். உனக்குள்ள ஒரு அவிசுவாசம், இது நடக்குமா, இப்படி நடக்குமா, நான் வேற ஒண்ணு எடுத்திருந்தால் இதை விட நல்லா இருந்திருக்குமோ. வாக்கு தத்தமே வேஸ்ட். வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொண்டார்கள். மூன்றாவது யோசுவா 6:10 அமைதியா இருந்தாங்க, பொறுமையா. யோசுவா ஜனங்களை நோக்கி நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமல் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமல் இருங்கள், உங்க வாயிலிருந்து ஒரு பேச்சு புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரியுங்களை நான் சொல்லும் போது உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே நீங்கள் ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டு இருந்தான். உங்க வாயிலிருந்து ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். உங்க வாயிலிருந்து பேச்சு வந்து எரிகோ கோட்டை உடையாது. இப்ப என்ன உடையலையே, ஒரு ஜெபம் பண்ணலாம். என்னது, ஆண்டவரே எனக்கு மாமியார் கோட்டை உடையணும். ஆனா உடையலையாம், கிளவி சாவல்ல. நீ என்னத்தை உடைக்க கேட்டாரு ஆண்டவர் கேட்டாரா? யாரும் உடையணும்னு சொல்லாத. கர்த்தருக்கு விரோதமா நடந்தா அவரே உடைச்சிருவார். எரிகோ கோட்டையை அடைச்சிட்டாங்க, பூட்டிட்டாங்க, போக முடியாது. கர்த்தரை விசுவாசித்தார்கள், வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டார்கள். யோசுவா சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அமைதியா இருந்தாங்க. யாக்கோபு 4:10 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க, அப்பொழுது அவர் உங்களை அமைதி. நீ வாயை திறக்காத. நீ வாயை திறக்காம இருந்தாலே பரலோகம் இறங்கும். நீ வா திறக்காம இருந்தாலே அபிஷேகம் இறங்கும். நீ வாயை திறந்து வீடு வீடா போய் வாயை கிழிக்காத, சோழிய முடிச்சிருவார். கண்டபடி உனக்கு தான் வாய் நீள வாய் தந்திருக்காருன்னு சொல்லி நீட்டாத. பி கேர்ஃபுல். சத்தம் கட்ட போயிரு, நீ சத்தம் கட்டாத, ஆர்ப்பரிக்க கூடாது. வாய் ஒரு பேச்ச பெறப்படாது. அர்த்தம் என்ன? ஊமையா இருக்கு, பிளாஸ்டர் போட்டு ஒட்டு. என்னால பொறுக்க முடியல. ஹெவி குக்கி வாங்கி லிப்ஸ்டிக் போட்டு அம்மானி கூப்பிடு, நீ திறந்துறத பாத்துருவோம். ஒரு ஆலோசனைங்க, மாலன்றி எனக்கு இப்ப பாட முடியாத. வாய்
நீ எவ்வளவு வாய் பேசுறியோ பேச்சின் மிகுதியால் பாவம் இல்லாமல் நீ பேசாத. மாமியார் பேசினா பேசாத, மருமக பேசினா பேசாத, புருஷன் பேசினா பேசாத, மனைவி பேசினா பேசாத. நீ யாருக்கு எதிர்த்து நிக்காத. நீ ஒண்ணு சமாளிக்க போறது இல்லை. 4 தடவை டிசென்ட்ரி வந்தா நீ சோலி முடிஞ்சு. உனக்கு 4 தடவை தான் டிசென்ட்ரி. சோலி முடிச்சிருவார்கள். பேசாத, வாயை திறக்காத. வாய் திறக்காமல் இருந்தால் எரிகோ கோட்டை உடையும். இல்ல உன் கோட்டையை உடைச்சிருவாரு. நீ உடைஞ்சே போயிடுவா. இவரை இனி கூப்பிடாதுங்கன்னு சொல்லுங்க. 88க்கு பிறகு எத்தனை வருஷம் ஆச்சு? 90, 2000, 34, 36 வருஷம் ஆச்சு. நான் ஒரு நாளாவது கூப்பிடுவார் 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 என்று நினைச்சேன். எத்தனை வருஷம் ஆச்சு? 36 தடவை நான் கூப்பிட்டுருக்கேன். ஆனா 36 வருஷமா அவர் கூப்பிடல. எங்க பேருள்ள அன்பு நெருக்கி ஒரு அல்ல சொல்லுங்க ஐயா. உண்மைதானா? நான் ஒவ்வொரு வருஷமும் சொல்லுவேன், உமக்கு இருதயமே கிடையாது. இங்க சபை மக்கள் நல்ல ஒரு கனத்துக்குரிய பாஸ்டராக வச்சிருக்காங்க. கொஞ்சம் பேர் தான் இருந்தாலும் நல்ல பாஸ்டர் சாமுவேல் ஜெபராஜ்னா ரொம்ப அன்பு செலுத்துவாங்க. எனக்கு அசிஸ்டன்ட்டும் சொல்லுவாங்க, சாமுவேல் ஜெபராஜ் பாஸ்டர்னா ஓகே. எங்க பேர்ல ஒரு அன்பு, அவங்க அப்பா காலத்திலே உள்ள அன்பு. இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ கோட்டை உடைப்பதற்கு கர்த்தரை விசுவாசித்தார்கள். வாக்கு தத்தத்தை பிடித்துக் கொண்டார்கள். சத்தம் காட்டாம அமைதியா இரு, பொறுமையா இரு. உனக்கு நடக்குது நடக்கும், உனக்கு கிடைக்கிறது கிடைக்கும். ஒரு தாரத தேவன் தருவார். நீ பொறுமையா இரு, பொறுமையா இரு. எங்க ஒரு பாசையில சொன்னா நிலையழிஞ்சு நிக்காத. சொல்லுங்க, என்ன அழிஞ்சு நிக்காத. நிலையழிஞ்சு நிக்காத, கொஞ்சம் நிலையில நில்லு. என்ன சத்தமே காட்டாத, சத்தம் காட்டாத, பொறுமையா இருங்க. கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டியதை அவர் செய்வார். யோசுவா 6:20 வாசித்து பாருங்க. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரியாமலும் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். ஜனங்கள் எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோட முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்துக் கொண்டார்கள், சோத்தரித்தார்கள். அலங்கம் இடிஞ்சு விழுந்துட்டு. நீ சோத்திரம் பண்ணாலே போதும், அலங்க இடிஞ்சு விழுந்துரும். கர்த்தரை விசுவாசிக்கணும், வாக்கு தத்தத்தை பிடிக்கணும். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண வர, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறது வர நீங்க பொறுமையா ஒண்ணுமே பேசாதுங்க. கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சோத்திரம் 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 சொல்லி ஒண்ணுமே செய்யாதுங்க. நீ சோத்திரம் பண்ணிட்டே இருங்க, சத்தம் காட்டாத. கர்த்தர் செய்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள், அலங்கம் இடிந்து விழுந்தது. அல்லேலூயா. அடைக்கப்பட்ட எரிகோவின் வாசல் அங்கு திறக்கப்பட்டது. மீகா 2:13 சொல்கிறது, தடைகளை நீக்கி போடுகிற உங்களுக்கு முன்பாக தடைகளை வாசிங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக நடந்து போகிற தடைகள். வாசல் அடைச்சு போச்சு, வாசல் அடைச்சு போச்சு. அடைச்சு போன வாசலை திறக்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். இந்த வேத புஸ்தகத்துல 3 இடத்துல வாசல் அடைச்சிருக்கு. எத்தனை இடத்துல சொல்லுங்க? எத்தனை இடத்துல வாசல் அடைச்சிருக்கு? 3 இடத்துல. ஆதியாகமம் புஸ்தகம் 3வது அதிகாரம் 24வது வசனம். ஆதியாகமம் 3:24. அவர் மனுஷரை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடர் ஒளி பட்டயத்தையும் வைத்தார். ஆதாமையும் ஏவாளையும் வெளியே தள்ளிவிட்டு கர்த்தர் ஏதேன் தோட்டத்தின் வாசலை அடைத்தார். காரணம் என்ன? பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனார்கள். ஆதாமும் ஏவாளும்
பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனார்கள். எனவே அவர்களை வெளியே தள்ளிவிட்டு ஏதேனுக்கு போகும் வாசலை காவல் செய்ய கேருபீன்களுக்கும் சேருபீன்களுக்கும் கட்டளையிட்டார். ஏதேனின் தோட்டத்தின் வாசலை அடைச்சிட்டார். ஒண்ணுமே திருப்பி ஆதாம் உள்ளால வந்ததாகவோ ஏவாள் உள்ள வந்ததாகவோ வேதத்தில் அவர் அடைச்சதுதான். இரண்டாவது ஒரு வாசல் ஆதியாகமம் 7வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்துவார். தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடி ஆணும் பெண்ணுமாக சகலவிதமான மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தது. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். தேசத்தில் பாவம் பெருகிட்டு நான் இந்த ஜனங்களை உண்டு பண்ணதற்காக மனஸ்தாபப்படுறேன். இதுக்கு பதிலாக ஒரு பன்னியை உருவாக்கி இருக்கலாம். இந்த ஜனம் பன்னியை விட மோசம். மனஸ்தாபப்பட்டார். நோவாவை பார்த்தார். 6:14 உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு கொப்பேர் மரத்தினால. உன் கொப்பை சொல்றேன், கொப்பேர் மரத்தில் ஒரு பேழையை உண்டாக்குனார். 7:5 நோவா கர்த்தர் தனக்கு கட்டளை இட்டபடி எல்லாம் ஆள் எல்லாம் அறகுறை அல்ல எல்லாம் செய்தான். நம்ம சில டைமில் ஒன்றை செய்துட்டு ஒன்றை திறந்து வச்சிருவோம். அங்கே ஒரு ரெஸ்ட் ரூமில் தண்ணி வேணும்னா தண்ணியை கொண்டு ஊற்றிட்டு பைப்பை திறந்து வச்சிருவான். அவன் ரெஸ்ட் ரூமில் இவன் தண்ணியை ஊற்றிட்டான் ஃபுல். அவன் சொல்லுவான் தண்ணி ஊற்றிட்டேன் ஃபஸ்ட்டு அப்படின்னு. ஆனால் எதை திறந்து வச்சுட்டான்? அவ்வளோ வேஸ்ட்டாக போகுது. திருப்பி ஆள் போகும்போது அங்கே என்ன இல்லை, காரணம் என்ன? ஊத்துனது அவன் திறந்ததை அடைக்கல. நிறையவே விசுவாசிகளுக்கு நான் உங்களை சொல்ல மாட்டேன், எனக்கு சர்ச்சில் என் பிள்ளைகள் திறந்தால் அடைக்க மாட்டார்கள். என்ன கர்த்தர் அடைப்பார். அன்னாளின் கர்ப்பத்தை அடைச்சார், சாராயின் கர்ப்பத்தை அடைச்சார். அவர் வந்து பைப்பையும் ஒன்றும் செய்யாது. என் பிள்ளைகள் கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகள். நான் ஒண்ணுமே சொல்ல முடியாது. 39 வருஷம் ஊழியம் செய்துட்டேன். டாய்லெட்டு கிட்ட போக முடியாது. அது லேடிஸ் டாய்லெட்டு கிட்ட போக முடியாது. தண்ணியே ஊற்ற மாட்டாங்க. சாந்தபுரத்தில் நிறைய தண்ணி உண்டு. தண்ணி திறந்து ஊத்துறான், வலிக்குவான், கை ஊத்த மாட்டான். நான் போய் ஒன்றும் சொல்லாமல் போய் இருந்து ஒரு சின்ன ஒரு சூளை எடுத்து போட்டுட்டு உட்கார்ந்து ப்ரெஸ் பண்ணுவேன். ஞாயிற்றுக்கிழமை காலத்தை ஓடி வந்து 3 பையன் மாதிரி என் கையை பிடிப்பான். அப்பா எந்திரிங்க, நான் தரேன். பிள்ளைகள் விசுவாசிகளை சொல்லுங்க, சொல்லி செய்கிற மனைவியும் சொல்லுங்க, சொல்லி செய்கிற மனைவியும். நான் புருஷனை சொல்லல, உங்களை தான் சொன்னேன். சொல்லி செய்கிற மனைவியும். நிறைய பேர் சொல்ல நான் மனைவி இல்லை, நீ ஆவல்ல. சொல்லி செய்கிற மனைவியும், தீட்டி வெட்டுகிற கத்தியும் காரியத்துக்கு உதவாது. சொல்லாம செய்யணும். நான் ஒருத்தங்கிட்ட சொல்லாண்டாப்பா, உங்ககிட்ட சொல்லி நான் என்னதுக்கு கெட்ட பேர் எடுக்க. சிலவன் கண்ணை மூடிட்டு அடிச்சு என் பாட்டையே சொல்லிய முடிச்சிருவான். அதனால நான் பாட்டை கட் பண்ணிடுவேன். நான் கட் பண்ணிட்டா அவன் அடிக்க முடியாதுல்ல. அந்த தம்பியை நான் ஏசாண்டா ஒருத்தர் சொல்லி பார்த்தேன். நான் உடனே கட் பண்ணிட்டேன். நான் பெரிய ஆள் இல்லையா, அதனால கட் பண்ணிடுவேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறபடி உன்னுடைய வாழ்க்கையில பலவிதமான வாசல்கள் அடைக்கும். முதல் வாசல் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போனார்கள். நோவாவை கொப்பேர் மரத்தினார் ஒரு பேழையை உண்டாக்கினார். கர்த்தர் சொன்னபடி அவன் செய்தான். ஊழியக்காரர் ஒன்னு சொன்னார்னா அப்படி செய், மறத்து பேசாத, ஊழியக்காரனை எதிர்த்து பேசாத, ஊழியக்காரனை எதிர்த்து பார்க்காத. உன் பார்வை சரியில்லை என்பதை கர்த்தர் பார்க்கிறார். அதிகாரம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தில் கர்த்தர் சொன்னான், காயினை பார்த்து, காயினே உனக்கு என் எரிச்சல் உண்டாயிற்று. எனக்கு உங்களை எரிச்சல் எப்படி வந்தல? உன் முகநாடியன் வேறுபட்டது. தம்பி, உன் ரூட் சரியில்லையே. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, தீமை செய்தால் பாவம் உன் வீட்டு வாசப்படியில் தான் படுத்து கிடக்கும். இந்த கண்ணு, சில கண்ணுகளை பார்த்தேன்னா சுவாங்கண்ணு எங்க பாட்டி சொல்லுவாங்க. அவங்க இங்க அர்த்தம் என்னதோ காவல் கிளத்துல அப்படியா
சோங்கன்னு பார்வை ஒன்றரை கண்ணில் பார்த்துட்டு திருவிருந்து எடுத்துட்டு வெளியே போகும்போது, கர்த்தருடைய பந்தியில ராப்போஜனம் எடுத்துட்டு வெளியே போகும்போது இப்படியாக மாமியார வா வா வீட்டுக்கு. வானத்தில் வானத்தில் நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நீ இருப்பியா? கொப்பேர மரத்தில் ஒரு பேழையை கட்டு. கொப்பேர மரத்தில் தான் கட்டுனான். ஆண்டவர் சொன்னபடி எல்லாம் செய்தான். சொன்னபடி செய்தான். இப்ப தகப்பனும் தாயும் சொன்னபடி யாராவது செய்றாங்களா? இல்ல. நீங்க நாங்க சொன்னாலுமே முக்காடு போட மாட்டீங்க. சொல்லாத கழுதைகிட்ட சொல்லிருந்துக்கு சொன்னாலே போடாது. போடணும்னு தெரியும் இல்லையா? ஆனா வெளிநாடுகளில் நான் நிறைய நாட்டுக்கு போயிருக்கேன். ஒரு முகத்தை கூட பார்க்க முடியாது தெரியுமா? முக்காடு போடுவாங்க. ஒரு சொல்லுங்க, ஒரு அல்ல சொல்லுங்க. ஏம்மா நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி செய்தான். பாஸ்டர் சொன்ன எங்க சர்ச்சில் வந்து அவர் சொன்னதெல்லாம் இப்ப நான் சொல்லிட்டேன்னா ரொம்ப சங்கடம் தான் உங்களுக்கு. 2025 ரூபாயில போத்தீஸ்ல டாப் எடுத்துட்டு வந்து அதை கிழிக்கா. டாப் எடுத்துட்டு வந்து கிழிச்சு போடுகா. போடுறதை விட போடாம இருக்கலாமே. ஜஸ்ட் லைக் எ டாப். நான் இத ரெண்டாட்டு என்ன கிழிச்சு நான் போட்டுட்டு பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கரங்களை தட்டி கர்த்தாவே எழுந்தருளோ. பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் கர்த்தாவே எழுந்தருளோ. கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம். ஆமென். கூடி துதிக்கிறோம். கரங்களை தட்டி பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளோ. மூன்றாவது ஒரு வாசல் அடை பாருங்க. இவன் கொப்பேர் மரத்தில் ஏற்படுத்தினா 120 வருஷம் பிரசங்கம் பண்ணான். பிரசங்கம் பண்ணி 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 பண்ணிட்டு வா 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 அப்படின்னு சொன்னா ஒருத்தனை வரல, கொத்தனார் வரல, ஆசாரி வரல, பெயிண்ட் அடிச்சும் வரல, வரல வரல வரல, கீழ் பூசணும் வரல வரல, வேலை செய்தவும் வரல வரல. கூப்பிட்டாரு, வாங்க வாங்க. கூப்பிட்டு பார்த்தாரு, வரல. ஆண்டவர் வந்தாரு, ஏ நீ ரெடியா? எஸ். உன் ஃபேமிலி ரெடியா? எஸ் ரெடியா, வா. ஆண்டவர் என்ன ஒரு தடவை கூப்பிடுறேன், டே ஆல்பர்ட், ஸ்ரீபா, டே அந்தோணி கூப்பிட்டுருப்பாரு. செல்லமக்கா, தங்கமக்கா, ராஜமக்கா, பொன்னமக்கா, வாங்கக்கா. ஒரு அக்காலும் வரல. வேதனையோட வந்திருப்பாரு நோவா. ஆண்டவர் பார்த்தார், நோவா என்ன ஆண்டவரே வரலையோ? வரல, நீ போனார். இவனுக்கு குடும்பம் பிழையும், கட்ட கட்ட வேலை செய்த மனிதர்களும் பிழையும். நீங்க அடிங்கய்யா, ஸ்லோ ஸ்லோ. பிழையும் கட்ட கட்ட வேலை செய்த மனிதர்களும், பிழையும் கட்ட கட்ட வேலை செய்த மனிதர்களும் நோவத்தை சொல்ல சொல்ல மறுத்து மறுத்து போய்விட்டார்கள். நோவத்தை சொல்ல சொல்ல மறுத்து மறுத்து போய்விட்டார்கள். பாவமுள்ள இந்த லோகம் பாவத்திலே அழிந்து விடும். பாவமுள்ள இந்த லோகம் பாவத்திலே அழிந்து விடும். என்ன சந்தோஷம் நமக்கு, என்ன சந்தோஷம், என்ன சந்தோஷம் நமக்கு, என்ன சந்தோஷம். இயேசு வந்த உள்ளத்திலே நித்திய சந்தோஷம். ஆகாகா என்ன சந்தோஷம் நமக்கு, என்ன சந்தோஷம், சந்தோஷம், என்ன சந்தோஷம் நமக்கு, என்ன சந்தோஷம். இயேசு வந்த உள்ளத்திலே நித்திய சந்தோஷம். பிழையும் கட்ட கட்ட வேலை செய்த மனிதர்களும், பிழையும் கட்ட கட்ட வேலை செய்த மனிதர்களும் நோவத்தை சொல்ல சொல்ல பொழுது மறுத்து போய்விட்டார்கள். நோவத்தை சொல்ல சொல்ல
மறந்து போய்விட்டார்கள். நோவா, எஸ் டாடி. ஒருத்தர் வரலையா? வரல, நீ போ உள்ளால போட்டேன். ஆதியாகமம் 7:16 வாசித்து பாருங்க. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடி, தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடி ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவடைத்தார். வெளியே விட்டு இருந்தா அவன் இன்னைக்கு வரை கூப்பிட்டு இருப்பான். அதனால இவனை உள்ளுக்கு புஷ் பண்ணி தள்ளி கதவை பிடித்தது. இன்னும் நோவா வெளியே வந்து பார்க்க முடியாது, எட்டி பார்க்க முடியாது. காரணம் ஆள் உயரத்துக்கு மேலதான் ஜன்னல் போட்டிருக்கு, அப்படி பார்க்க முடியாது. ஏன் மேலே கொண்டு ஆண்டவர் ஜன்னல் போட்டார் தெரியுமா? இந்த பிரேதம் மிதக்கச்சில் நோவா பார்த்து அழப்படாதான். அதில் சித்தி போவா, பெரியம்மா போவா, அண்ணன் போவான், தம்பி போவான், அக்கா போவா, மச்சான் போவான், கொழுந்தி போவா. அதெல்லாம் பார்த்துடக்கூடாது சொல்லி மேலே கொண்டு வாசல் போட்டது. நான் நினைக்கிறேன் உங்க பைபிள் படிப்பு எப்படியோ 7:23 அத்தனை பேரை நிக்கிறகம், பேழைக்குள் வராதவன் நிக்கிறகம், இயேசு என்ற பேழைக்குள் வராதவன் நிக்கிறகம், இயேசு என்ற ரட்சிப்புக்குள் வராதவன் நிக்கிறகம். மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. 120 வருஷம் டைம் கொடுத்தார், போல கதவை அடைச்சிட்டார். படா கூட்டு பார்த்தாரு நோவா, கூட்டு பாரு. ஏய் சத்தம் போடாத, மூச்சு சுத்தம் பண்ணாத, எனக்கு தெரியும். 3வது ஒரு வாசல், 25:10 வாசல் பாருங்க. அங்க ஒரு வாசல் அடைக்குது. மத்தேயு 25:10. அவர்கள் அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவு மணவாளன் வருகிறார். மணவாளன் வரும்போது சொல்லிட்டு வர மாட்டார், இதோ திருடனை போல் வருகிறேன். வெளிப்படுத்தல் 16:15. இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடி காத்துக்கொண்டு தன் வஸ்திரத்தை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். திருடனை போல் வருகிறேன். எப்படி தெரியாது? நீ நல்லா பாடுவீங்கல்ல, அல்லேலூயா. காலையிலோ மாலையிலோ சேவலுக்கு விடும். ஸ்டார்ட் பண்ணுங்க. டெய்ஸை கட்டதான் கேட்கணும். ஒரு அல்ல சொல்லுங்க. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா. என் பிரியமே என்னுவதி நீ எழுந்து வா, உன்னை சரி சந்திக்கவே. பிரியமே என்னுவதி நீ எழுந்து வா, உன்னை சரி சந்திக்கவே. 3 வாசல் அடைக்கப்பட்டது. வாசல் அடைச்சாச்சு, திறக்காது. திறக்காதா? வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 7வது வசனம் சொல்கிறது. வெளிப்படுத்தல் 3:7 வாசிக்கும் போது பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு அவர் எழுதுகிறது என்னவென்றால், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும், ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, கிரியைகளை அறிந்திருக்கிறேன். வெளிப்படுத்தல் 3:8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை நீ கைக்கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஒருவனும் பூட்ட முடியாது. தாவீதின் திறவுகோலை வைத்திருக்கிறவர். தாவீதின் திறவுகோலை யார் வைப்பா? பாசு சாமுவேல் செபராஜருடைய ஐயாவுடைய பொக்கிஷத்துக்கு லாபத்துக்கும் உள்ள அந்த டிராயர் சாவியை அவருக்கு மகன் தான் கையில் எடுப்பார். சின்னையா சாதியை தெரிவி கொடுக்க மாட்டாரு, மகனுக்கு தான் கொடுப்பார். அப்ப தாவீதின் திறவுகோல் யார்கிட்ட இருக்கும்? தாவீதின் குமாரன் கையில. மத்தேயு 1:1 சொல்லுது, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. அப்ப தாவீதின் குமாரன் யாரு? இயேசு. திறக்கிற சாவி யாரு கையில தான்? அப்ப நான் பிரசங்கிக்கிற என் ஆண்டவர் இயேசு கையில தான் திறக்கிற சாவி. கரங்களை தட்டி கத்திர சோதரம் பண்ணுவோம். அல்லேலூயா. உனக்கு எந்த காரியத்தை திறக்கவில்லை என்று நினைக்க வேண்டாம். உனக்கு திறந்து கொடுக்கிற சாவி நான் பிரசங்கிக்கிற இயேசு, இயேசு, இயேசு கையில தான்.
எனக்கு திறந்து தருவார். திறப்பார். அடைக்கப்பட்ட கோட்டை உடைக்கப்பட்டது, ஆண்டவர் திறந்து கொடுத்தார். அல்லேலூயா. அடைக்கப்பட்ட வனாந்தரம் வாழ்க்கை முடிந்து உனக்கு திறந்து ஆண்டவர் கொடுத்தார். அடைக்கப்பட்டவன். இரண்டாவது ஒரு வனாந்தரம், ஒன்றும் இல்லாத வனாந்தரம். ஒன்றும் இல்லை. சீக்கிரம் வாசி. எண்ணாகமம் 20:4-5. எண்ணாகமம் 20:4-5. நாங்களும் எங்கள் மிருக ஜீவன்களும் இங்கே சாகும்படி நீங்கள் கர்த்தருடைய சபை இந்த வனாந்தரத்தை கொண்டு வந்தது என்ன? விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளம் செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் ஒன்றும் இல்லாத வனாந்தரம். குடிக்க தண்ணி கூட கிடையாது. போ. 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் போது, 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போமேயானால், அப்படியே இஸ்ரவேல் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றித் திரிந்த போது 7 நாள் 2 ராஜாக்கள் 3:9 7 நாள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்லுகிற ராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் ராஜாவுக்கும் ராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் இருந்தது. ராஜாவுக்கே தண்ணி கிடைக்கல. ராணுவத்துக்கு எப்படி கிடைக்கும்? மிருக ஜீவன்களுக்கு எப்படி கிடைக்கும்? தண்ணி இல்லாத வனாந்தரம். இன்னைக்கு உலகத்துல எந்த ஒரு வாயில ஒண்ணுமில்லைன்னு வந்துட்டோ, சொல்லுங்க, ஒண்ணுமில்லைன்னு வந்துட்டோ, இல்ல இல்ல இல்ல, இது நிறைய பேருடைய பிறவி குணம். அது மாறாது. பிறவி குணம். பண்ணி ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்ல குட்டி போட்டாலும், பண்ணி ஏர்போர்ட்ல குட்டி போட்டோன்னு ஏர்போர்ட் குட்டி அல்ல, பண்ணி குட்டி தான். ஒரு அல்ல, இது என்ன ஒரு பெரிய தீசிஸ் கொண்டு வந்துட்டு இல்ல, பண்ணி குட்டி தான். பண்ணிக்க பிறவி குணம் மாறல. தண்ணி இல்ல. சிலது இல்லை. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருந்தா, நல்ல ஃப்ரெண்டுனா நல்ல ஃப்ரெண்டு. திட்டோளையில் தோரங்காட்டில் சகாய மாதா டோட்டல் காலேஜ்னு வச்சுருந்தோம். ரிச்சர்டனி. நாங்கள் சின்ன வயசுலே, நாங்கள் 5ஆம் கிளாஸ்லேயே சேர்ந்து படித்தோம். நாங்கள் டிகிரி எல்லாம் நாங்கள் அங்கே தான், ஹிந்து காலேஜில் தான் முடித்தோம். சேர்ந்து தான். நான் தோத்தா அவன் தோப்பான். என்ன அன்பு தெரியும். தோத்து படிக்கிறதுல எல்லாரும் படிச்சு எழுதுவான், நாங்க மட்டும் கிழிச்சு எழுதுவோம். உண்மை. 16 வருஷம் சகாய மாதா டூரல் காலேஜ் வச்சு நடத்தின நான். பல ஆயிரக்கணக்கான பிள்ளைகள் என்கிட்ட படிச்சாங்க. அவன் கொண்டு போய் என்ன சகாய மாதா கோயிலுக்கு கொண்டு போனான். வழக்கம்பாறையில். அவன் ஆர்சி. ஏசராஜா கோயிலுக்கு கூட்டி போனான். கிறிஸ்து நகர்ல. அவன் ஆர்சி. அப்போது ஆரோக்கியசாமி ஆண்டகை மெட்ரானியார் ஆரோக்கியசாமி இருந்தார். பிஷப்பாட்டு இங்க. அவர் ஒரு முத்திர மோதிரம் போட்டிருப்பார். அது எல்லாரும் முத்துவார்கள். என்னையும் முத்த வச்சான். நானும் முத்துனேன். சகாயமாதா கோயிலுக்கு விளக்கம்பறை கூட்டி போய் எல்லாருக்கும் தலையில கடைசியில் ஆராதனை முடிஞ்சு தண்ணீர் தெளிப்பார்கள். ஒரு இடத்துல வந்த உடனே தண்ணி தெளிக்கிறதுக்கு நானும் தலையை கொடுத்தேன். போதகர் தண்ணீர் தெளித்தார். நான் 5 வாசல் இருந்து 5 வாசல்ல அவர் போகும்போது 5 வாசல்லையே நான் தண்ணி தெளிச்சேன். என் பாவம் தீரல. நாங்க வழுக்கம்பாறையில தண்ணி தெளிச்சுக்கிட்டு மயிலாடியில வந்து கள்ளு குடிப்போம். ஒரு அல்ல சொல்லுங்களா. எங்க பாவம் எங்களை விட்டு மாறல. பண்ணிக்கு பிறந்தது பாவம் எங்களை விட்டு போகல. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். என் ஃப்ரெண்டு கிறிஸ்துவன் தானே சொன்னேன். மக்கா டே நீ ரட்சிக்கப்படணும் மனம் திரும்பு, குடிக்காதன்னு. என் ஃப்ரெண்டு குடிச்சு கிட்னி எல்லாம் அடிச்சு பல வியாதிகள் பிடிச்சு குடல் ஹோலி கிராஸ் ஹாஸ்பிட்டல்ல குடல் பெருசுல வந்து குடல் வெடிச்சு செத்தான். வெடிக்கிறதுக்கு ஒரு 6 மணிக்கு முன்பாக நான் போய் ஜெபம் பண்ணேன். என் கையை பிடிச்சு அவனுக்கு வயிற்றுல வச்சான். நான் சொன்னேன், சண்டாள பாவி,
நான் சொல்லும் போதெல்லாம் நீ கேட்காம போயிட்டியே, உன்னை நீயே அழிச்சிட்டடான்னு சொன்னேன். கதறி கதறி அழுது, மணி 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 எனக்கு ஜோம் பண்ணு. டூ லேட். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். கொஞ்சம் நான் எதுக்கு சொல்றேன், இன்னைக்கு நீங்களும் திருந்துங்க. சும்மா அந்த வாயில இல்லைங்க, அதை இல்லாதவங்கிட்ட இருந்து இருக்கதையும் எடுத்துருவாரு, நிறைவா சொல்லிப்பாரு, உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இல்ல இல்லைன்னா உன்கிட்ட இருக்கதும் போயிடும். நிறைவா சொல்லாண்டா. ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை, நமக்கு இன்னொரு வாழ்க்கை இல்லை உண்டா? இல்ல, ஒரு வாழ்க்கை. இந்த ஒரு வாழ்க்கையில உருப்படியா செய்வோமே, ஒரு வாழ்க்கையில அமைதியா இருப்போமே, அன்பா இருப்போமே, பாசமா இருப்போமே. ஒரே ஒரு வாழ்க்கை தானே, விட்டு கொடுப்போமே. ஒன்றுமில்லாத வனாந்தரம். சில சுருக்கமா சில மேற்கோள்களை உங்களுக்கு காட்டுறேன். 2 ராஜாக்கள் 4:1 நீங்க 6 வரை வாசிக்கும் போது, தீர்க்கதரிசி புத்திரருக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசா தீர்க்கதரிசி இடத்துல வந்து பாருங்க, வாஸ்தா டைம் ஆயிரும். அவ வந்து தீர்க்கதரிசிட்டு வந்து, ஊழியக்காரன் ஐயா, எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, என் புருஷன் ஊழியக்காரர், அவர் பயந்து ஊழியம் செய்தார் என்பது உங்களுக்கு தெரியும். உங்க ஊழியர் கூட்டத்துக்கெல்லாம் வந்திருக்காரு, உங்களுக்கு நல்லா தெரியல. அவர் கர்த்தருக்கு பயந்தவே கடன் வாங்கியிருக்காரு. ஊழியக்காரன் கடன் வாங்கிட்டேன்னா நீ ஊழியக்காரனே இல்லை. நான் சொல்லல, ஊழியக்காரன் கடன் வாங்கக்கூடாது, பட்டினி கடை. ஒரு கடைக்காரன் ஊழியக்காரருக்கு வீட்டு முத்தத்தில் வளர்த்து கடத்தை தாண்டி கேட்கக்கூடாது. எனக்கு அட்ஜஸ்டன்ட் கிட்ட வச்சு சொல்றேன், என் சபையில் ஒவ்வொரு வாரமும் சொல்லுவேன், கடன் வாங்காத, கடன் வாங்காத. நீ கடன் வாங்கி இங்க சர்ச்சையில் கொத்தி லைட் வாங்கி போட்டா அத்து விழுந்துடும். ஒரு அல்ல சொல்லுங்க, உன் தலையில தான் விழும். கடன் வாங்கில போட்டிருக்கா, அவன் சாவு போட்டுக்கிட்டு இருப்பான். கடன் கொடுத்தவன் இஎம்ஐ கட்டல, நீ கடன் வாங்க, கிடைக்கதும் கிடைக்காது. கடன் வாங்காது, ஒன்றும் இல்லை. அவன் சொல்றான் ஒன்றும் இல்லை. ஏமா ஏமா எங்க போறீங்க? ஏமா ஏமா இங்க வா. ஏமா உன் வீட்டுல என்னமா இருக்கு என்று கேட்டான். அவன் சொன்னா, ஐயா ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறு ஒன்றும் இல்லை. வேறு ஒன்றும் இல்லை. என்ன இருக்கு? ஒரு குடம் எண்ணெய். ஒரு துளி எண்ணெயை வச்சு எத்தனை ஆயிரம் பேர் அபிஷேகம் பண்ணலாம் தெரியுமா? அப்படிப்பட்ட அபிஷேக எண்ணெய் உங்ககிட்ட இருக்க. அல்லேலூயா. ஒரு குடம் எண்ணெய் இருக்கிறது, ஒரு குடம் பரிசுத்த ஆவி இருக்கிறது உங்ககிட்ட. உங்ககிட்ட இருக்கிற எண்ணெய் எவ்வளவு விலையேறப்பட்ட எண்ணெய் தெரியுமா? சொன்னா, ஏ பொம்பளை இங்க வா. அது கடன் கொடுத்தவன் என் பிள்ளைகளை கேட்கான். அவளுக்கு வீடு உண்டு, வாசல் உண்டு, ஒரு குடம் எண்ணெய் உண்டு. இதை வச்சுக்கிட்டு இதெல்லாம் எனக்கு வேண்டாம் பொம்பளை, உன் பிள்ளைகளை, சத்துரு உன் பிள்ளைகள் மீது கவனம் வைக்கிறான். யோபுக்கு பிள்ளைகள் மீது கவனம் வைத்தான், ஏலியின் பிள்ளைகள் மீது கவனம் வைத்தான். அடிக்கிட்டே போலாம். ஊழியக்காரனுக்கு பிள்ளைகள் மீது ஊழியக்காரனுக்கு பிள்ளைகள் மீது சத்துரு கவனம் வைக்கிறான். கவனம் பாருங்க. ஒரு கூட என்ன இருக்கு, வேற ஒண்ணும் இல்லையா? இதுக்கே நீ கவலைப்படுறா? இங்க வா. ஏமா என்ன பக்கத்து வீட்டுல உள்ள காரி பாத்திரம் எல்லாம் வாங்கினா, நான் போய் இந்த காவல் களத்துல சர்ச்சுக்கு பக்கத்து வீட்டை போய், அக்கா அந்த செப்பு குடத்தை தாங்க நீ கட்டா தருவாங்களா? எப்படி அடவு வச்சிருவாரு. இவருக்கு சாட்சியை நான் கேட்டேன். இவரு நாளைக்கு என் சாட்சியை கேட்டா தரமாட்டான். தருவாங்களா?
அதான் அவர் சொன்னாரு, நீ பக்கத்து வீட்டுல உள்ள காலி பாத்திரம் எல்லாம் வாங்கு, நாளைக்கு நீ சும்மா எங்க போற, சர்ச்சுக்கு போறேன், நான் உண்டு என் சர்ச்சு உண்டு, இப்படி வரக்கூடாது. காலி பாத்திரத்தை எல்லாம் கொண்டு வரணும். ஒரு அல்ல சொல்லுங்க. அப்ப இங்க வந்து இருக்க இடம் இல்லாம, காலி பாத்திரம் வைக்கிறதுக்கு இடம் இல்லாம, நாங்க சில சம்மில் சில சர்ச்சுள்ள கன்வென்ஷன்ல பேசும்போது சின்ன பிள்ளைகளெல்லாம் எங்க தூக்கிடுவோம், மேடையில தூக்கிடுவோம். இப்ப நாளைக்கு ஒரு 4 காலி பாத்திரம் எல்லாரும் கொண்டு வர போறீங்க. ஒரு அல்லர் சொல்லுங்களா. நான் ஒரு காலி பாத்திரத்தையாக கொண்டு வருவேன்னு சொல்லக்கூடிய ஒரு அல்ல சொல்லுங்க. காலி பாத்திரத்தை நீ வாங்கும் போது உன் வீட்டுல இருக்கு பாரு, கடை வாங்காத, உன்கிட்ட இருக்கு பாத்தியா, அத அந்த காலி பாத்திரத்துல ஊத்து. நீ கஞ்ச பிசுனார் இல்ல, நீ எங்க ஊத்துவா, நீ ஊத்து, நீ ஊத்து, அப்ப கர்த்தர் உனக்கு ஊத்துவாரு. நீ ஊத்து, நீ கொடுத்து பாரு. நாளைக்கு ஒரு சகோதரி எந்திரிச்சு வந்து, இன்னைக்கு இந்த கன்வென்ஷனுக்குள்ள செலவை நான் தரேன் பாஸ்டர், ஏன் ஊத்தக்கூடாது, நீ இங்க ஊத்தினா உனக்கு அங்க ஊத்திடுவாரு. அவன் சொல்லுவான், என் அம்மா போன் பண்ணுவான், என் அம்மா ஆல்பட்டு என்ன எம்மா இங்க எல்லாம் போங்கிட்டோமா, நீ ஒன்னும் இல்லடிட்டு வந்தல்ல, நீ இங்க கொடுக்கும் போது, இங்க ஊற்றும் போது உன் பரிசுத்தாவியின் நிறைவுனால எல்லா காலி பாத்திரமா நிரம்பிடும். நீ ஊத்தணும், நீ ஊத்த 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 காலி பாத்திரம் எல்லாம் நிரம்பிட்டு, இன்னும் பாத்திரத்தை கொண்டு வா என்று சொன்னான். அம்மா ஊற்றுவதற்கு பாத்திரம், ஊறுவது பாத்திரம் இல்லை என்று எப்ப சொன்னானோ ஊறுவது நின்று போச்சு. நீ இல்லைன்னு வார்த்தை உன் வாயில வரும்போது ஊறிக்கிட்டு இருந்தாலும் ஊறுவது நின்றுரும். கொடுத்துட்டே இரு, கொடுத்துட்டே இரு, கொடுத்துட்டே இரு, நீ கொடுத்துட்டே இரு, நீ கொடுத்துட்டே இரு. ஒன்றுமில்லை என்று சொல்லாத. அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தை புரட்டி பாருங்க. அதுல 10 இருந்து 12 பேர் வாசிக்கும் போது சாரிபாத்து விதவை சொல்றா, ஏமா எங்க போறான்னு கேட்டாரு. எங்க போறமா அப்படின்னு கேட்டார். எலிய கேட்ட போது அவ சொன்னா, ஐயா பானை, ஐயா நான் 2 விறகு போறேன்னா, எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டான்னாரு. தண்ணி கொண்டு வர போகும்போது கொஞ்சம் அப்பம் கொண்டா, இங்க கொப்பனை கொடுத்து வச்சிருக்கான், அப்பம் கொண்டா. சில ஊழியக்காரர்கள் போய் ஆர்லெக்ஸ் இருக்கா போனிட்டான்னு இருக்கான்னு கேட்டப்போ, எங்களுக்கு பச்சை தண்ணி தான் போகுது, தராம இருந்தா அதோட நல்ல தண்ணி கிடைச்சா கொள்ளலாம். ஏமா எங்க போற, ஐயா நான் விறகு பிறக்க போறேன், எனக்கு பையன் இருக்கான், பையனும் நானும் 2 விறகு பிறக்க போறோம். 2 பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு 2 விறகு பிறக்க போறோம். அந்த வசனத்தின்படி சத்தியத்தின்படி விறகு பிறக்கி நான் ஒரு அடை சுட்டு தின்னுட்டு சாவ போறோம். அதுல முதலாவது அடை எனக்கு திமிரு தானே. பையன் சேலையை பிடிச்சிட்டு சொல்ல, அம்மா எனக்கு அபிக்காண்டாமா, சுடாண்டாமா, விறகு வேண்டாமா, நீ பத்த வைக்காண்டாமா, எனக்கு பச்சை மாவை வரைச்சு தாம்மா, என் குடலு காந்ததுமான்னு சொன்னான். கிழவி என்ன செய்தா தெரியுமா, அதுல ஒரு அடைய உண்டாக்கி இந்த ஊழியக்காரங்கிட்ட தட்டுல வச்சு கொண்டு போறான். கதறி அழுது புள்ள ஊழியக்காரன்கிட்ட கொண்டு கொடுத்தா. அவன் அதை தொட்டு சாப்பிட்ட போது மாவு பானை பொங்கி வழியுது, எண்ணெய் குடம் பொங்கி வழியுது. வேதம் சொல்லுகிறது, பஞ்சம் தீரும் வரை அவளுடைய பானையில மாவு குறையவும் இல்லை, எண்ணெய் கலையத்துல எண்ணெய் குறையவும் இல்லை. பஞ்சம் தீரும் வரை விசுவாசியே உனக்கு குறைவே வராது, உன் பிள்ளைகளுக்கு குறைவே வராது. நீ கொடுத்து பாரு. எனக்கு ஃப்ரெண்டு ஒரு பையன் இருக்கான், நல்ல பையன். என்ன பையன்? அவன் நேற்று 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரை அழுதான். சொல்ல சொல்ல கேட்க மாட்டான். யான் நான் ஏதோ ஒரு பேடிஎம்மா அது என்ன பே டிஎம் நிறைய பேய் உண்டு, என்னதெல்லாம் ஜிபே, வெள்ளை பேய், மஞ்ச பேய், போன் பே, என்ன பேய் சொல்லுங்க, அது சொல்லிட்டு இருக்கேன், அதை சொல்றேன். அது என்ன பேடிஎம். பேடிஎம்ல 1,20,000 ரூபா இவனுக்கு போட்டு கொடுத்தாங்க. அவன் அதில் நிறையா
டிரான்சாக்ஷன் ஆகாமல் இருந்தாலும் 300 ரூபாய் எடுத்துருவானா எனக்கு தெரியாது. இவன் அதை அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டான். பண்ணல, கவர்மெண்ட்டுக்கு பண்ணல, கம்பெனிக்கு பண்ணாமல் அரெஸ்ட் பண்ணிட்டான். இவன் டிரான்சாக்ஷன் பண்ணல. 1,20,000 ரூபாய் லோன் சாங்ஷனில் அந்த பணம் வந்துச்சு. உங்கள் கையில் அது அந்த பேய் இருந்தால் கவனிச்சுடுங்க. பேடிஎம் 1,20,000 வந்த உடனே 6,000 ரூபாய் எடுத்துட்டான். காரணம், அவன் லாக் பண்ணி வச்சு, இவன் போடாமல் வச்சிருந்த பிறகு போட்ட உடனே கம்பெனிக்காரன் எடுத்துட்டான். 6,000 ரூபாய் எடுத்துட்டான். 6,000 ரூபாய் எடுத்த உடனே மனைவி சத்தம் போட்டு அழுதுட்டான். இவன் என்னன்னு கேட்கிறான். இவன் கடையில் இருக்கிறான். என்னன்னு கேட்டான். 6,000 ரூபாய் எடுத்துட்டான். எத்தனை பேருக்கு இவன் போன் பண்ணி பார்த்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு கூட 120 ரூபாய் எடுத்துட்டான். அப்படின்னா லோன் எடுத்தான் 6,000, சில ரூபாய்கள், அதில் பல ஆயிரங்கள் அதை அவன் பறிச்சு எடுத்துட்டான். அப்போ தான் அவன் சொன்னான், இந்த பேய்க்கெல்லாம் நான் அடிபணிஞ்சு இந்த பேயில போட சொன்னதுனால தான் அவன் வாயில போட்டான்னா. ஒரு அளவு சொல்ற, இந்த பேய்களுக்கெல்லாம் பணம் கொடுக்காத, உனக்கு சபைக்கு, உனக்கு ஊழியக்காரர்கிட்ட, உன் சபையில் உள்ள உனக்கு போதகர்கிட்ட மட்டும் நீ கொடு. பேயில போட்டு ஒரு நாள் பேய் எல்லாத்தையும் கொண்டு போயிடும். நீ எல்லாம் இழந்துருவா. 10 பேரும் பேயில போடு, பேயில போடு, என் வாயில போடுன்னு சொல்றார்கள். வேண்டாம், ஒன்னிலையும் போடாத, கர்த்தருக்கு போடு. கர்த்தருடைய பாதத்திலே வை, கர்த்தருடைய சபையிலே கொடுங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. ஒரு டிஎம்லையும் போட்டு நீங்க தயவு செய்து ஏமாந்து போக வேண்டாம். ஒண்ணும் இல்லை ஐயா, என்கிட்ட மாவு கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்கு, வேறு ஒன்றும் அடியாளுடைய வீட்டில் இல்லை, ஒன்றும் இல்லை. இருக்கிறதுல எனக்கு கொஞ்சம் வேண்டாம், இருக்கிறதுல முதலாவது தான். இதெல்லாம் வசனம் தான். முதலாவது கொடுத்தா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் நாடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு கூட கொடுப்பார். முதலாவது தேடு, முதலாவது தேவன், முதலாவது சபை, முதலாவது சபை, முதலாவது சபை, முதலாவது சபை. யோவான் 2வது அதிகாரம் 3வது வசனம். யோவான் 2:3 இந்த கானாவூர்ல நடந்த அற்புதத்திலே ஒரு நாள் அங்கு ஒரு அதிசயம் நடக்குது. திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாயாகிய மரியாள், அவளுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். இல்ல, திராட்சரசம் இல்ல, போதும், இல்ல, திராட்சரசம் இல்ல. ஆண்டவர் சொன்ன வேலை இன்னும் வரல. வேலை வந்தது. ஆண்டவர் சொன்ன ஜாடிகளை எல்லாம் கிளீன் பண்ணு, எல்லாம் எடுத்து வை, தண்ணியை ஊத்துறான், பந்தி விளம்பரம் பண்ணார், விளம்பரம் திராட்சரசமா மாறிட்டு. இல்லைன்னு வார்த்தை அங்க வந்தது. என் அப்ப இருந்த இடத்துல இருந்த தண்ணி, இருந்த ஜாடி, அதை ரசமாகி மாற்ற. உன் குடும்பத்துல இருக்கிறத வச்சு கர்த்தர் உனக்கு நிறைவா தருவார். இருக்கிற ஆத்துமாக்களை வச்சு உனக்கு நிறைவா தருவார். இருக்கிற குடும்பத்துடைய இருக்கிற வருமானத்தை வச்சு உன் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒன்றும் இல்லாதவனாந்தரம். லூக்காஸ் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனம். ஐயரே, நாங்கள் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்கல. ஒண்ணும் இல்லை, ஒண்ணும் இல்லை ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், வலது பக்கமா வலைய போடுங்கள். வலது பக்கம் ஆங்கிலத்தில் ரைட் சைடு, ரைட், சரியான இடத்துல நீ வலைய போட்டியன்னா உனக்கு மீன் உன் வலையும் கிளியத்தக்கதாகவும் உன் படகு நிரம்பத்தக்கதாகவும் நீ செய்கை காட்டி அழைச்ச உன் நண்பருடைய படகு நிரம்பும்படியாக கர்த்தர் உனக்கு தருவா. ஒண்ணுமில்லைன்னு சொல்லாத, உனக்கு ஆண்டவர் கொடுத்துட்டே இருப்பார். ஒன்றுமில்லாத வனாந்தரம். 3வது ஒரு வனாந்தரம். யாத்ராகமம் 14, 11, 12. சீக்கிரம் வாசிங்க, முடிச்சிருவோம். யாத்ராகமம் 14, 11, 12. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்ற வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்படப்படினதால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்தில் சாகிறதை பார்க்கிலும் எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்கும் என்ற அழுகையின் வனாந்தரம். நீ அழுதுட்டே இருக்கிறியா? அழுதுகிட்டே இருக்கிறியா? அடைக்கப்பட்ட வனாந்தரமா? ஒன்றும் இல்லாத வனாந்தரமா? அடைக்கப்பட்ட வனாந்தரமா? உனக்கு அந்த வனாந்தரத்தில் கர்த்தர் ஒரு திறந்த வாசலை வைத்து உன்னை திறந்த இடத்துக்கு கொண்டு வருவார்.
ஒன்றும் இல்லாத வனாந்தரமா, மாவு நிரம்பி வழியத்தக்கதாக மாவும் கலையும் நிரம்பி வழியத்தக்க எண்ணெயும் கொடுத்து பஞ்சம் தீருவரை காப்பாற்ற கர்த்தர். உனக்கு குறைவில்லாமல், ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, ஆயிரம் ஸ்தோத்திரமே. அழுகையின் வனாந்தரம் ஏன் இங்க கொண்டு வந்தீங்க? ஏன் இங்க கொண்டு வந்தீங்க? அழுதாள் அழுதாள். யோபு சொல்றான் 16:16 அழுகிறதுனால் என் முகம் அழுக்கு. அழுது அழுது நான் செத்துட்டையா. 1 சாமுவேல் புத்தகம் 30வது அதிகாரத்தில் 4வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 30வது அதிகாரம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமார்த்திகள் மித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். 6வது வசனம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் குமார்த்தியின் நிமித்தம் மனக்லேசமான அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். 8வது வசனம், தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனோ, அதற்கு அவர் அதை பின்தொடர்ந்து போய் பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னார். 30:19 அவன் சகலத்தையும் திருப்பிக் கொண்டான். தாவீது மிகவும் அழுதான். 1 சாமுவேல் 30:4 வாசிங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமார்த்திகள் நிமித்தம் மனக்லேசம் ஆனதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். 4வது வசனம் சொல்லுது, தாவீது அவருடைய சல்லங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலன் இல்லாமல் சத்தமிட்டு அழுதார்கள். சத்தமோடு அழுதுருப்பாங்க. அழுதுருப்பான் தெரியுமா? எல்லாம் இந்த பறி கொடுத்தவனுக்கு தான் தெரியும். பறி கொடுத்தவனுக்கு தான் தெரியும். பறி கொடுத்தவனுக்கு. நான் மஸ்கட்ல நிக்கிறேன், எனக்கு ஒரு கார்டு தந்தாங்க. ஒரு கார்டு, அங்க அந்த கார்டு போட்டு தான் பேசணும். அப்ப அங்க உள்ள மணி அதெல்லாம் எனக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் ரியால் ஏதோ தந்தாங்க. அது எனக்கு அதுக்கு தெரியாது. 2004 நான் நேர இந்தியன் சிட்டி பேங்க் என்று ஒரு அட்ரஸ் சொல்லி ஒரு காருக்காரங்கிட்ட கால் டாக்ஸியில் அனுப்பிட்டாங்க. அவன் கரெக்டாக கொண்டு சிட்டி பேங்க்னா எனக்கு அவனுக்கு பாசையில் ஒன்றும் தெரியாது. சிட்டி பேங்க்னா நான் பார்த்தேன். சிட்டி பேங்க் எஸ் அப்படின்னா அவன் என்ன டோரை திறந்து விட்டா நான் இறங்கினேன். போயிட்டான். நான் சிட்டி பேங்க் பக்கம் போகிறேன். அங்கே ஒரு இந்த ஃபோன் பேசுகிறக்கூடிய ஒரு ஸ்டாண்டு போல் முன்னால் வச்சுருப்பாங்க இல்லையா, ஒரு பூத் இருக்கு. நான் அதில் கொண்டு அவங்க தந்த கார்டை போட்டேன். கார்டு உள்ளுக்கு போகாது. நான் தள்ளி தள்ளி போட்டேன், கார்டு போகாது. அங்க இருந்தது பழைய மிஷின், என் கார்டு போகல. கியூவில் அதுக்குள்ள நான் 3 தடவை ட்ரை பண்றதுக்குள்ள 10 பேர் வந்துட்டான் பின்னால கியூவில். உடனே அவன் ஏதாவது சொல்லுவான், உடனே நான் ஒதுங்கிட்டேன். அடுத்தவன் போனாங்க. திருப்பி என்னோடத்தன் சொன்னான் கோ. நான் உடனே திருப்பி போய் அந்த கார்டை போட்டேன். கார்டு போகாது. மே ஹெல்ப் யூ அப்படி ஒரு சத்தம் கேட்டு திரும்பி பார்த்து அங்க ஒரு லேடி 5வது நிக்குது. எஸ் அப்படின்னு வந்தான். இந்தியாவா? எஸ். அவ தமிழ். நாகர்கோயிலா? ஆமா. சாந்தபிரபா? ஆமா. பாஸ்டர் எஸ் மணிங்களா? ஆமா. பாஸ்டர் உங்க சர்ச்சுக்கு வந்த பிள்ளை ராமன்புதூர்ல உள்ள பிள்ளை ஸ்டெல்லா. உள்ளமெல்லாம் ஒரு குதையா உந்த நண்பை நினைக்கையிலே, உள்ளமெல்லாம் ஒரு குதையா உந்த நண்பை நினைக்கையிலே, தன்னால கண்ணு கலங்குது கதாவே உம்மை அழுகையின் பள்ளத்தாக அழுது. இந்த வனாந்தரத்திலிருந்து என்ன அனுப்புனவங்கிட்டையும் போக முடியாது, என்ன அனுப்புனாங்களே அவங்க கிட்டையும் போக முடியாது. என்கிட்ட கார்டு இல்ல, என் கார்டு போக மாட்டேங்க. நான் ட்ரை பண்ணி மாட்டேன். கார்டே போ, கார்டு போக மாட்டேங்குது. அதெல்லாம் சொன்ன பாஸ்டர் இது பழைய மிஷின் அப்படின்ட்டு அவ வேற ஒரு கார்டை போட்டு அந்த போன் பண்ணி தந்தா நான் மீட்டிங் பண்ண போற இடத்துக்கு என்ன போனேன். நான் எந்த இடத்துக்கு போனேன் எனக்கு இப்படி கார்டு தந்து விட்டாங்கன்னு அங்க வச்சு செக் பண்ணிட்டு தான் போவேன். அந்த இடத்துல கூட ஊழியக்காரனை அழுத போது அந்த இடத்துல கர்த்தர் என் சர்ச்சுக்கு வந்த ஒரு பிள்ளைய, ராமபுதூர்ல உள்ள பிள்ளை, அவளுக்கு புருஷன் ராயல் பேக்கரி, ராயல் டேட்ஸ் இன்னொரு கம்பெனி இருக்கு. மஸ்கட் போனவங்களுக்கு தெரியும், போறவங்களுக்கு தெரியும், இருக்கிறவங்களுக்கும் தெரியும்.
ராயல் டேட்ஸ், அதில் அவன் வேலை பார்க்குறான். பெரிய பெரிய டேட்ஸ் எல்லாம் கொண்ட தங்க நிறத்தில் இருந்து, கோல்டு தங்க நிறத்தில் இருந்து இந்த பேரத்தம்பழம் சோதரன். அந்த டேட்ஸ் என்ன ஒரு நாள் கூப்பிட்டாங்க அவங்க வீட்டுக்கு விருந்துக்கு சாப்பிட பண்ணி. ட்ரெயிலில் நிறையா வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க, எனக்கு சாப்பிட விருப்பம்தான். நான் எடுக்க உடனே சாப்பிட்டேன். என்ன சாப்பிடுங்க ஃபஸ்ட் அப்படி சொன்னாங்க. நான் சாப்பிட்டேன். காரணம் எனக்கு விசுவாசிகள் 39 வருஷம் அப்பான்னு கூப்பிட்டு தான் பழக்கம். அந்த பொண்ணு சொல்லிச்சு, அப்பா சாப்பிடுங்க, உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்தாங்க ஹஸ்பண்டு. நான் சாப்பிட்டேன், 2 எடுத்து சாப்பிட்டேன். திருப்பி எனக்கு ஆசை தான், பரவாயில்லன்னு ஒதுக்கி வச்சுட்டேன். ஊழியக்காரன் போகிற இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் அடக்கி கொண்டேன். பிறகு அவங்க ஒரு 15-20 பேர் என்ன ஃப்ளைட் ஏற்றி விடுவதற்கு ஏர்போர்ட் வந்தாங்க. நான் நினச்சேன் அவள் எப்படியாவது ஒரு பாக்கெட் கொண்டு வரேன்னு நினச்சி தரல. அழுகையின் பள்ளத்தாக்கில் உனக்கு உதவி செய்ய ஆளை கர்த்தர் வச்சிருப்பார் தெரியுமா? அழுது பார். நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, என் கண்ணீர் துடைத்தவரே, தட்டி அழுத போதெல்லாம் என் அருகில் நீ அழுது பாரு. உன் அழுகைக்கு பதில் உண்டு மகனே, உன் அழுகைக்கு பதில் உண்டு மகளே. பல வருஷங்கள் அழுது கொண்டிருக்கிற சகோதரி, பல வருஷம் அழுது கொண்டிருக்கிற மகனே, உன் அழுகைக்கு பதில் உண்டு. இன்று ஒரு அழுகைக்கு பதிலை கர்த்தர் தருவார். தாவீதை பார்த்து தாவீது சத்தம் போட்டு அழுதா. அழ பலன் இல்ல, அழுதுருப்பான் தெரியுமா? அழுது அடிச்சு அழுதார்கள் என்று சொல்லுவாங்க. ஒரு மனைவி புருஷனை பறி கொடுத்தவான்னா இப்போ உள்ளவா கள்ளி. ஒரு 16க்கு தான் அடியந்தரம் இல்ல, ஒரு வாரத்திலே வச்சிருங்க ஐயா. இன்னைக்கே முடிஞ்ச சாயங்காலம் ஒரு பிஸ்கட்டும் கொடுத்து கல்லறையில் பிரேயர் மீட்டிங் வச்சிருக்கேன்பா கள்ளி. ஏன்னா இவ்வளவு கல்லறை கழிஞ்சாதான் அடுத்த கல்யாணம் பண்ண முடியும். ஈமச்சடங்கு முடியணும்ல. அடிச்சு அழுதாள். நாயின் ஒரு விதவை பெத்த மகன் செத்துப்பனா அழுதா. பெரியம்மா நான் கடைசி வரை பார்ப்பேன் பெரியம்மா. கள்ள ஏமாத்திருவான். திருப்பி பெரியம்மைய பார்க்க வரவே மாட்டான். பெரியம்மைக்கு அடக்கத்துக்கு வருவான். என் பெரியம்ம நல்லா என்ன வளர்த்தா. வெளியே போல தாத்தா சொன்னார், வெளியே போல. என்ன பெரியம்மையை பார்க்க இன்னைக்கு வந்திருக்கா? எல்லாரும் சொன்னாங்க. யார் சொன்னதும் அவளுக்கு ஆறுதல் இல்லை. இயேசு சொன்னார், ஸ்திரீயே, லூக்கா 7:11 வாசிக்கும் போது, ஸ்திரீயே ஏன் அழுகிறா? என் அம்மாளதான். ஏமாள்றா, உங்களையும் என்னையும் ஏன் அழுகிறாய் என்று கேட்க ஒரே ஒரு தெய்வம் நான் பிரசங்கிக்கிற இயேசு மாத்திரமே. ஏன் அழுகிறாய்? தாவீது அழுதான், அன்னாள் அழுதாள், யோபு அழுதான். யோபுக்கு சொல்ல முடியாது. யோபு 1:22 தன் நாவினால் பாவம் செய்யல, ஆண்டவரை பற்றி குறை சொல்லவே இல்லை. கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு 10 பறி கொடுத்தான். 10 பறி கொடுத்துட்டாயா? 10. நான் என் சாட்சியை முடிஞ்சா சொல்லுவேன், முடிஞ்சா சொல்லுவேன். 10 பறி கொடுத்துட்டான். அவன் சொல்றான், 10 வெட்டி பூத்தினவன் சொல்றான், இந்த 10 கர்த்தர் தந்தார், அவர் தந்தவர் எடுத்தார், அவருக்கு சோத்திரம். சொல்லுவ மாதிரி ஒரு கோழி குஞ்சு செத்தா ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர மாட்டா. ஏன் கோழி குஞ்சு செத்தது ஆண்டவர் பார்க்கப்படாதா? ஒரு செக்யூரிட்டி அனுப்பப்படாதா? எனக்கு ஒரு ஆராதனை அன்னைக்கு ஒரு ஆடு வளர்ந்து, அது நல்ல நிறைமாத கர்ப்பிணி ஆடா இருந்துச்சு. 10க்கு ஆராதனை, 9:30 செத்து போச்சு. யாருக்கும் சொல்லாம நான் என் மனைவியும் அது ஒரு தனியார் ஒரு ரூமுக்குள்ள போட்டு ஓலையெல்லாம் போட்டு எடுத்து மூடி போட்டுட்டோம். ஆராதனை முடிச்சுட்டு வந்து சில விசுவாசிகிட்ட சொல்லி அதை கொண்டு போய் அப்படி அடக்கம் பண்ணிட்டோம் எங்க தோட்டத்தில். அழுதான். நம்முடைய வாழ்க்கையில் சில அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து வந்திருக்கலாம். அழுகையின் வனாந்தரம், அழுதான். இன்னொரு வனாந்தரம் 4வதாக நீ வாசிங்க. என்னாகமம் 32:13 வாசிக்கும் போது,
32:13. அப்படியே அப்படியே கர்த்தருடைய கோபம் கோபம் இஸ்ரவேலின் மேல் மூண்டது. கர்த்தருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்த அந்த சந்ததி எல்லாம் நிர்மூலமாக்க மட்டும் அவர்களை வனாந்தரத்தில் 40 வருஷம் அலைய பண்ணினார். வனாந்தரம் அலைய பண்ணுவன. ஆதியாகமம் 21வது அதிகாரம் 14வது வசனம் சொல்கிறது. ஆதியாகமம் 21:14 வாசிக்கும் போது, ஆதியாகமம் 21:14, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெர்சேபாவின் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாள். அலைந்து திரிகிற வனாந்தரம், அலைஞ்சு திரிஞ்சான். காயின் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை கொன்று போட்டான். ஆண்டவர் கேட்டார், சகோதரன் எங்கே? என் சகோதரன் காவலாளியோ? ஆமாடா, ஆபேலுடைய ரத்தம் என்ன நோக்கி கூப்பிடுகிறது? ஆண்டவர் சொன்னார், சாபம். சாபம். 4:12 வாசித்து பாருங்கள். ஆதியாகமம் 4:12. நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை உனக்கு, நிலத்தை நீ பயிரிடும் போது அது உனக்கு பலனை தராது. நீ பூமியில் நிலையற்ற அலைகிறவனாய், பூமியில் நிலையற்ற அலைகிறாய். அலைச்சுக்கிட்டே தான்டா இருப்பா. நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பாய். சொந்த சகோதரனை கொண்டவன் அலைஞ்சு திரிவானே, மனுஷ கொலை போதகன். எரேமியா 4:1 சொல்கிறது, எரேமியா, இஸ்ரவேலே நீ திரும்புவதற்கு மனசு இருந்தா என்னிடத்தில் திரும்ப என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன்னுடைய அருவருப்புகளை என் பார்வையில் இருந்து அகற்றி விட்டால், நீ அலைந்து திரிவதில்லை. அகற்றாமல் இருந்தால் சொல்ல முடியாதோ? அலைந்து திரிவாய். அம்மா சொல்லணும். அந்த பக்கம் ஆசீர்வாதம், இந்த பக்கம் சாபம் இல்லையோ? ஆசீர்வாதத்தையும் சொல்லணும், சாபத்தையும். ஆசீர்வாதையும் நேச கர்த்தரே, ஆசீர்வதிக்கிறவர் தான். ஆனா அவர் பட்சிக்கும் அக்கினி தெரியுமா? சோழிய முடிச்சிடுவார், எரிச்சு போடுவார். கொண்டு போடுவார்ல, எரிச்சு போடுவார். சாம்பல் கூட கிடைக்காது. அலைய பண்ணுகிற வனாந்தரம். எண்ணாகமம் 21:44-5 வாசித்து பாருங்க. இன்னொரு வனாந்தரத்தை சொல்றேன். எண்ணாகமம் 21:4-5. அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓரொரு மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாக பிரயாணம் பண்ணினார்கள். வழி நிமித்தமாக ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள். மனமடிவாக்கின வனாந்தரம். ஒன்னும் மனம், ஊழியமே வேண்டாம், இந்த உத்தியோகமே வேண்டாம், நான் இன்னும் போறேன் என்று சொல்லக்கூடிய நிலைமை நமக்கு வரலாம். இந்த சூழ்நிலைகள் நமக்கு வரலாம், விசுவாசிகளுக்கே வரலாம். தெரியாம வந்து அப்படிப்பா இதெல்லாம் விட்டுட்டு ஓடிச்சா கொள்ளலாம், நல்ல சம்பளம் கிடைக்கும். சோத்திரம். எங்களுக்கெல்லாம் சாதையா 5 ரூபா தருவார். நாங்கள் அதை 12 பேர் பங்கு வைப்போம். நாளைக்கு 10 ரூபாயில 15 ரூபா. சில ஊழியக்காரங்க கொஞ்சம் காசு தருவாங்க. சாதையா கூப்பிடாரு, இயேசு பண்ணி சகோதரன் வர சொல்லி. நாங்கள் போக மாட்டேன், போய் ஜெபம் பண்ணி தான் எங்கே வேணாலும் போவேன். இப்பவும் அப்படிதான். ஐயா இருக்கும் போது அப்படிதான். அடுத்த சாது 5 சாதுக்கள் அவங்க பாதப்படியில் நான் ஜெபித்தேன். இயேசு பண்ணி சகோதரன் வர சொல்லி, ஐயா பாக்கெட்டில் கையை போட்டு சோதரன்கிட்ட அப்படியே வாரி தருவார். அவர் 150 ரூபா தந்திருப்பாரு, இவர் 650 ரூபா தந்திருப்பாரு. ஐயா வருஷம் எத்தனை ஆச்சு? உனக்கும் எனக்கும் கொடுக்கிறது கர்த்தர். மனமடிவாகாத, தருவார். லோன் கிடைக்கும். நீ வீடு கட்டுவா, நீ வாகனம் கட்டுவா, நீ வாகனம் வாங்குவா, உன் பிள்ளைகளை நீ படிக்க வைப்பா. உன் பிள்ளைகள் மற்றவர்களுக்கு முன்பாக, சத்துருக்களுக்கு முன்பாக உன் பிள்ளைகள் எழும்பி நிற்கும். ஒரு பந்தியை உன்னை யாரு பரியாசம் பண்ணாங்களோ, உன்னை யாரு ஏசுறாங்களோ, பேசுறாங்களோ, நிந்தித்தார்களோ, தூசித்தார்களோ, அத்தனை பேர்களுக்கு முன்பாக உன் பிள்ளைகளை தலை நிமிர்ந்து நிற்க செய்கிற கர்த்தர். லேவியராகமம் 26:13 சொல்லுது, உன்னை நிமிர்ந்து நடக்கப்படுகிற கர்த்தரானே. நீ மனமடிவாகாத. கடைசியா ஒரு வனாந்தர வாழ்க்கையில் உனக்கு நன்மை கிடைக்கும். உபாகமம் 8:15-16 வாசிங்க. நன்மை உண்டாக செய்வார். நீ வனாந்தரங்களை கடந்து வந்திருக்க பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிரமப்படுத்தி, உன்னை சோதித்து, கொள்ளிவாய் சர்ப்பமும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியான பயங்கரமான பெரிய வனாந்தரத்தின் வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும்
உனக்காக பாறையான கன்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மண்ணினால் வனாந்திரத்திலே உன்னை மன்னாவினால், உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் தேனிட்ட படியாரம் வந்த இது என்ன என்று கேட்க தகுந்த மன்னாவினால் உன்னை வனாந்தரத்திலே போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமல் இரு. போதும். நன்மை உண்டாக செய்கிற வனாந்தரம். வனாந்தரத்தில் நமக்கு நன்மை. ரோமர் 8:28 வாசித்து பாருங்கள். அன்றியும் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். உபாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்க. உபாகமம் 2:7 வாசிக்கும் போது உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். என்ன வேலை செய்தாலும் சரி, என்ன வியாபாரம் செய்தாலும் சரி, கையின் கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியை நீ நடந்து வருகிறது அறிவார். இந்த 40 வருஷம் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை, என்றும் குறைபடவில்லை. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே. கோடி ஸ்தோத்திரமே. ஒரு குறைவில்லாம காத்து வந்தார். வனாந்தரம் அடைக்கப்பட்ட வனாந்தரமா இருக்கலாம், ஒன்றுமில்லாத வனாந்தரமா இருக்கலாம், அழுகையும் பள்ளத்தாக்கும் நிறைந்த வனாந்தரமா இருக்கலாம், அலைய பண்ணி நீ அலைஞ்சு கொண்டிருந்த வனாந்தரம், ஹாஸ்பிட்டல் நீ அலைஞ்சு திரிஞ்சிருக்கலாம், மனமடி உண்டாக்குன வனாந்தரமா இருக்கலாம். அந்த வனாந்தரங்களில் வழியாக நடந்து வந்த உனக்கு அந்த வனாந்தரத்தில் உனக்கு நன்மையும் உண்டாக செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி சோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. கரங்களை தட்டி சோத்திரமே, 10,000 சோத்திரமே. கரங்களை தட்டி ஆருயிரே ஆனந்தமே, ஆயுளெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே, ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி சோத்திரமே. என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 சோத்திரமே, 10,000 சோத்திரமே, 1000 சோத்திரமே, 10,000 சோத்திரமே. கரைகளை உயர்த்தாண்டவரே. ஆமா, இந்த வனாந்தரத்தின் வழியா என்னை நடத்தி வந்தீர். எத்தனை வனாந்தரங்கள் அப்பா, எத்தனை வனாந்தரம். அப்படியே 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த வனாந்தரத்தின் வழியாக நீ நடத்தி வந்தீர். நான் வேதனைப்பட்ட நாட்கள் உண்டு, ஒன்றுமில்லாமல் இருந்த நாட்கள் உண்டு, எல்லா வாசலும் அடைத்த நாட்கள் உண்டு, அலைஞ்சு தெரிஞ்ச ஆண்டவரே, அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்த ஆண்டவரே, கைவிடப்பட்ட நிலைமை ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வனாந்தரத்திலும் அலைஞ்சு திரிஞ்ச எனக்கு ஒரு நன்மையை உண்டாக்க செய்தீரப்பா. நன்மையை உண்டாக செய்யும் ஆண்டவரே, நன்மையை உண்டாக செய்ய. நான் மனமடிவா இருந்தது உண்மைதான். இந்த மனமடிவை எனக்கு மாற்றுங்க. சபையை வனாந்தரத்திலே கொண்டு வந்தது என்ன? ஒன்றுமில்லாத இந்த கெட்ட வனாந்தரத்திலே சபையை கொண்டு வந்தது என்ன? சபை வனாந்தரத்தின் வழியாகத்தான் வர வேண்டும். தேவ சித்தம். தமாரா சங்க பௌதா நீதா ரபா லபா சக ரபாலதர பலதுரியா ரபா. நீ குடும்பத்தை விட்டு துரத்தப்பட்டிருக்கலாம், குடும்பத்தை விட்டு நீ விரட்டப்பட்டிருக்கலாம் சகோதரா. லாஜோகா ரபா ரஜௌர் ஹௌரபத்ரிவிகா. கர்த்தர் உன்னை சேர்த்து அணைத்துக் கொள்ளுகிற தகப்பன், ஒரு இளைய குமாரனை சேர்த்து அணைத்து முத்தமிட்ட தகப்பன் உன்னை முத்தமிட்டுக் கொண்டிருக்கிறான், உன்னை சேர்த்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ அலைந்து திரிகலாம். அல்லோ, நான் என்ன செய்வேன், எனக்கு வியாதியினால என்ன செய்வேன் என்று அலைந்து திரிகிறாயா? என் அருமை மகளே, ஒரு அதிசயத்தை பார்னி, ஒரு அதிசயத்தை நீ பார்னி. நீ அலைஞ்சதுக்கு பலனை கர்த்தர் உனக்கு தருவார். தீமைக்கு அல்ல, நன்மை செய்கிற கர்த்தர் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போமா? அபிஷேகத்திலே கர்த்தரை துதிப்போமா? ஆவியிலே கர்த்தரை துதிப்போமா? உடைய வல்லமை இறங்குவதாக, அபிஷேகம் இறங்குவதாக. தேவ வல்லமை, தேவ வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளை நிரப்புவதாக. துதிங்க எல்லாரும் கர்த்தரை, எல்லாரும் கரைகளை தட்டி, கரைகளை தட்டி, கரைகளை தட்டி அபிஷேகத்துல நன்றி. அநேக பேர்கள் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஃபயர், ஃபயர். தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ அங்கே
நீரை ஊற்றும் ஆண்டவரே. வியாதிகள் சுகமாவதாக, பிரச்சனைகள் மாற்றப்படுவதாக, கவலைகள் மாற்றப்படுவதாக, கண்ணீர் மாற்றப்படுவதாக, அலைச்சல் மாற்றப்படுவதாக. ஹல்லேலூயா. ராஜா ராஜா இறங்கும், ஜனங்களுக்காக இறங்குகிறார். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறப்பா, இந்த பிள்ளைகளுக்காக நீர் இறங்கும் ஆண்டவரே, இறங்கும் ஆண்டவரே. உமது கரம் ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுவதாக தகவலே. வேதனைப்படுகிறேன். ஆபரேஷன் வேண்டாம் மகளே, ஆபரேஷன் வேண்டாம், ஆபரேஷன் வேண்டாம். நீ சபையில சாட்சி சொல்லி பொருத்தனை பண்ண பாத்தார விக்கந்தர பௌஷ கரமாலா துரிகையா. கத்த பெரிய டாக்டர் உன்னை அதிசயம் செய்திருக்கிறார். ஃபயர். கர்த்தரே வலது கரம் இப்போது உன்னை தொட்டிருக்கிறது. ஃபயர். தேவ வல்லமை, தேவ வல்லமை. நன்றி நன்றி. பயந்துகிட்டு இருக்க, பயந்துகிட்டு நான் என்ன செய்வேன், இன்னும் 2 மாசம் வந்தா நான் என்ன செய்வேன், பயந்துகிட்டு இருக்க சகோதரனே. உன் பயம் தெரியுது, வெளியே தெரியுது. 2 மாசத்துல நான் என்ன செய்வேன் என்று பயந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொல்றார், இப்ப கர்த்தர் உன் பக்கத்துல நின்று கொண்டிருக்கிறார். நீ பயப்படாத. 2 மாசத்துல நான் உனக்கு அதிசயம் செய்ய போறேன். ஒரு வாசல் உனக்கு நான் திறக்க போறேன். நீ அதிசயமாய் பார்ப்பாய். அந்த வாசல் உனக்கு திறக்கும். அல்லா பர்ரா திடி வலா ஷகரமல துடியா. தடைப்பட்ட திருமணம், தடை, எத்தனையோ தடைகள் 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 என்று திருமணம் என் பிள்ளைக்கு தடைப்பட்டு கொண்டிருக்கிறதே என்று சொன்னாய். தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் வந்து விட்டார். உன் வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. தடை மாறி போச்சு, தடை மாறி போச்சு. தடை வனாந்தரத்துல இல்ல, தடை வனாந்தரத்துல இல்ல. ஏ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி யாரும் அதை தடுக்க முடியாது, தடை கொண்டு வர முடியாது, வனாந்தரத்தை உனக்கு அடைக்க முடியாது. தடுக்க கர்த்தர் தடைகளை கர்த்தர் மாற்றுவார். கர்ப்ப தடைகளை கர்த்தர் மாற்றுவார். சாபத்தை கர்த்தர் மாற்றுவார். சாபங்கள் அத்தனையும் மாற்றப்படும். கரங்களை ஆண்டவரே, என்றைக்கு கர்த்தர் எனக்காக பேசினார் என்று சொல்லக்கூடியவர்கள் உங்கள் வலது கருத்தை உயர்த்தலாம். நான் உங்களுக்கு அச்சபிக்கிறேன். நன்றி நன்றி ஆண்டவர். எனக்காக ஆண்டவர் பேசினார். அநேக கரங்கள் உயர்ந்திருப்பதை நான் பார்க்கிறேன். வனாந்தரத்தை மாற்றுங்கப்பா. சபையை வனாந்தரத்திலே கொண்டு வந்ததற்கு என் தெய்வமே ஒரு நோக்கம் உண்டு. வனாந்தரத்தின் பாதையில் நடந்து வருகிற இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்கள் மீதும், ஒவ்வொரு தேசத்தின் மீதும் ஆண்டவரே உமது கரம் தொடுவதாக. அற்புதம் செய்வீராக, அற்புதம் செய்வீராக, அற்புதம் செய்வீராக. ஒவ்வொரு சாட்சிகள், ஆயிரக்கணக்கான சாட்சிகளை ஏற்படுத்துவீராக. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஈஎஸ் மணி அல்ல அப்பா, ஜீவனுள்ள தேவன் நீர் சொன்னீர், உன் வனாந்தரத்தை நான் களிப்பாக மாற்றுவேன் என்று. நீர் களிப்பாக மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதித்து அனுப்புகிறோம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். நன்மை உண்டாக செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.